ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். குட் மார்னிங். பேசுற எல்லாருக்கும் கேக்குதா பிள்ளைகள்? ம். ஹலோ, கேக்குதா? ஹலோ, Yes, sir. தேங்க்யூ. ஸோ நம்ம இப்போ தொடர்ச்சியா பார்ப்போம். எஃப்டபிள்யூசி ஃபர்ஸ்ட் டேர்ம் பேப்பருக்குரிய விளக்கம் நம்ம கொஞ்சம் டீப்பா அந்த தியரியை அதுகளையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ போன கிளாஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் இப்போ. சரியா? ஓகே, அடுத்தது நாங்க 14வது கேள்வி இப்போ டிஸ்கஸ் பண்ணணும். வழித்தட சம்பந்தமா நம்ம டீப்பா பார்த்தோம். இப்போ 14வது கேள்வி நம்ம பார்க்க போறோம். ஸோ இது ஒரு லேசான கேள்வி. படத்தில் காட்டிய உள்ளவாறு குற்றிகள் சமநிலையில் இருப்பின் தெரியாத நினைவு M1, M2 இன் பெருமானங்கள் முறை. இது ஒரு விசை நிகர தொகுதி மாதிரியான ஒரு தொகுதி. சரியா? இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதான் M1 தரப்பட்டிருக்கு, இது M2 தரப்பட்டிருக்கு, இது 12 தரப்பட்டிருக்கு. எங்களுக்கு ஒரே ஒரு ஆளோட பெருமானம் தான் தெரியும், 12 மட்டும் தான் தெரியும். இதுல கோணங்கள் தந்திருக்காரு, இது 30 பாகையாம், இது 60 பாகையாம். சரியா? இதுல நாங்க எப்படி காணப்போறோம் அப்படின்னு சொன்னா இந்த மூணு விசைகள சமநிலையை வச்சுதான் காணப்போறோம். ஓகே, சோ மூணு விசைகள சமநிலை இருக்குது. சோ அதுல கிடையாக விளைவில் 0 வரணும், நிலைக்குத்தான் விளைவில் 0 வரணும். சோ அதை வச்சுதான் நான் செய்ய போறோம். சோ முதலாவது நம்ம செய்யணும் கிடையாக. காரணம் என்னன்னா நிலைக்குத்தாக நம்ம எடுக்கும்போது இந்த M2 இடம்பெறும். M2G என்ற நிறை கீழ் நோக்கி இப்படி தாக்கும், இழுவை அது M2G ஆக வரும். இதுல ஒரு இழுவை வரும், M1G, அது இப்படி தாக்கும். சோ அதுக்கு ஒரு நிலைக்குத்து கூறு வரும். அடுத்து இதால வாரது 120 நியூட்டன். இது 120 நியூட்டன் தாக்கக்குள்ள இதுல வாரது 120 நியூட்டன். 120 நியூட்டன் இங்க வரைக்கும் தாக்கும். சரியா? சோ இங்க வரைக்கும் பாரு அந்த 120 நியூட்டன் மட்டும்தான் நமக்கு தெரியும். இங்க உள்ளதும் தெரியா, இங்க உள்ளதும் தெரியா. சோ நிலைக்குத்தா யூஸ் பண்ணோம்னா ரெண்டு சரியாக்கணியும் வரும். ஆனா கிடையா யூஸ் பண்ணோம்னு சொன்னா இந்த நிலைக்குத்தா இருக்கிற விசை இடம்பெறாது சமன்பாட்டுல. எனவே கிடைக்கூட ஒண்ணுமே வராது. சோ கிடையாக இந்த விசைகளுக்கு விளைவுகள் 0 அப்படின்னு சொல்லி எடுத்தோம்னா எங்களுக்கு M1 பெருமானத்தை காணலாம். சரியா? சோ இங்க உள்ள இழுவை நம்ம T1 எடுப்போம், இங்க உள்ள இழுவை T2 எடுப்போம். சோ T1 இந்த M1G இந்த நிறைக்கு சமனா இருக்கும், T2 M2G நிறைக்கு சமனா இருக்கும். அதை நான் போட்டுக்கொள்றேன். இப்ப கிடையாக நான் சமநிலைக்கு பாவிச்சா கிடையாக விளைவு விசை 0 ஆக வரும். ஓகே, கிடையாக விளைவு விசை 0. ஆகவே இதுல கிடைக்கூறு இதுல கிடைக்கூறுக்கு சமனா வரும். சோ T1 கிடைக்கூறு என்ன வரும்? T1 sin 30. இலைக்குத்துக்கூறு தான் cos வரும், கிடைக்கூறு sin வரும். சரியா? அதுல இங்க 60. சோ இது 120, இங்க வர இழுவை 120, 120 sin 60. ஓகே, சோ இப்போ T1 பதிலா M1G போடணும். M1G, Gக்கு பதிலா 10 போடுறேன். sin 30 நான் பிரதியிட போறேன் அரை. சம 120 தர sin 60 வர்க்கமூலம் 3/2. இதையும் வெட்டலாம். 0 வெட்டினா M1 12 வர்க்கமூலம் 3 கிலோகிராம் சொல்லி வருது. M1 12 வர்க்கமூலம் 3 கிலோகிராம் சொல்லி வருது. அதுக்கப்புறம் நிலைக்குத்தாக நம்ம பாவிச்சோம் அப்படின்னு சொன்னா நிலைக்குத்தாக விசைகின்ற விலையில் 0 ஆக காணப்படும். சரியா? சோ அதுல எங்களுக்கு இப்ப M1G தெரியுன்றதால அதை வச்சு நம்ம செய்யலாம். இவர் மட்டும்தான் எங்களுக்கு தெரியாது. சோ இவங்க ரெண்டு பேரையும் பிரித்த நிலைக்குத்து கூறுகள் இவருக்கு சமனா இருக்கும். விளங்குதா? இவங்க ரெண்டு பேரும் பிரித்த நிலைக்குத்து கூறுகள் இவருக்கு சமனா இருக்கும். சோ இவங்கட எழுதுவோம் போல அது மைக்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. இது M1G. M1 12 வர்க்கமூலம் 3. சோ M1G 120 வர்க்கமூலம் 3 வரும். சோ 120 வர்க்கமூலம் 3 தர cos 30.
கொஸ் 30 நான் நேரடியாக பிரதி இட்டு போறேன் சரியா. இதை பிரித்த நிலைக்குத்து போறேன் வர்க்கமூலம் 3/2 இது வரும் கொஸ் 30 எடுத்தா. அது போல 120 அதை பிரித்த நிலைக்குத்து கூறு கொஸ் 60. ஸோ 120 கொஸ் 60க்கு வந்து 60 சமனாரிக்க போது இருக்குன்னு சொன்னா இவருக்கு M2G M2 தர 10 சரி. இதை நான் வெட்டினா 60 வரும். வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 3 3 தரும். ஸோ 3 தர 60 180 180 இதை நம்ம வெட்டணும்னு சொன்னா 60 வரும். ஸோ 180 60 240. ஓகே இந்த 10ஆல பிரிச்சா M2 சமன் 24 கிலோகிராம் சரியா. சோ சரியான ஆன்சர் வந்து 4வது. ஓகே டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். ஓகே எனி டைம். 24 பச்சாக்கள் இருந்தா இப்போ எனக்கு கொஞ்சம் உங்களோட பேப்பரையும் அனுப்புங்க, அதையும் டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம அடுத்தடுத்த இதுல. 24 பேப்பர் 4th டேர்மா 3rd டேர்மா வருது, அதை நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம் சரியா இன்ஷா அல்லாஹ். ஓகே சரி. அடுத்தது வந்து சிலர் வந்து இப்படியும் யூஸ் பண்ணலாம். எப்படின்னு சொன்னா இப்போ இது ரெண்டுக்கு முன்னாடி கோணம் 90 தானே. ஓகே சோ 90 பாக வார்த்தால இவங்க ரெண்டு பேருக்குடைய விளைவுகள் பைத்தகரசை வச்சு காணப்படலாம். அந்த ரெண்டுடையும் விளைவுகளுக்கு சமணம் எதிருமா இவர் வருவார், அதுவும் ஒரு தியரி. ஏன்னா 3 விஷயங்களோட சமநிலைக்கு 3 நிபந்தனைகள் வரணும் அடிப்படையா. ஒன்று 3 விசைகளும் ஒரு தளத்துல இருக்கணும். 2வது 3 விசைகளும் ஒரு புள்ளியில சந்திக்கணும். சமாந்தரமற்ற விசைக்கு சொல்றேன்னா 3 சமாந்தரமற்ற விசைகள் ஒரு தளத்துல இருக்கணும், 3 ஒரு புள்ளியில சந்திக்கணும். 2 விசைகளோட விலையில் 3ஆம் விசைக்கு சமணம் எதிர்மா இருக்கணும். சோ இந்த கோணம் வந்து நீங்க 19 அடையாளம் கண்டுட்டீங்கன்னா 30+60 நீங்க பைத்தகரஸை வச்சு இந்த T2 கண்டு அதுல இருந்து M2G காணலாம். சரி எல்லாம் ஒரே மெத்தட் ஒரே கன்செப்ட். சோ நீங்க செஞ்சு பார்க்க. ஓகே சரி. அடுத்த 15வது 2014ஆம் ஆண்டு வந்த ஒரு MCQ அடிப்படையா வச்சு வந்தது. ஓகே இப்படி ஒரு திணிவு வெடிக்கும் போது அந்த திணிவுகள வெவ்வேறு தானங்கள் தந்துட்டு மொத்த திணிவை கேட்கிற, இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு திணிவை கேட்கிற. சோ அது வந்து எதை அடிப்படையாக கொண்டதுன்னு சொன்னா, ஒரு திணிவு வந்து வெடிப்புக்குட்படும் போது அதுல தாக்குறது அகவிசைகள் மட்டும்தான், புறவிசைகள் தாக்காது. ஆகவே திணிவு மையத்துல தானம் வந்து மாறுபடாது. இப்ப எப்படி எங்களை பக்கம் சிதைஞ்சு போனாலும் பரவி போனாலும் திணிவு மையத்தை நம்ம கண்டோம்னு சொன்னா, அல்லது உயிர் மையம்னு பாவிக்கலாம். திணிவு மையத்தை கண்டோம்னா ஆரம்ப தானத்துக்கு வரும் சரியா. ஓகே சோ இப்ப பாருங்க எப்படி சொல்றாங்க. உருவில் காட்டியவாறு M2 8, M3 4, M4 4, M5 4 எனும் திணிவுகள் வைக்கப்படும் போது புவியீர்ப்பு மையம் M5 திணிவு உள்ள ஆள்கூறுகளில் காணப்படுகிறது. M5 உள்ள இடத்துல சோ அதான ஆரம்ப தானமாக இருந்திருக்கும், அது வெடிப்பா இருந்திருந்தா. ஓகே ஆனா இங்க வெடிப்பு அப்படின்னு சொல்லல. ஓகே வெடிப்பு கேள்விக்குத்தான் ப்ரீவியஸ்லி சொன்ன ஐடியா வரும். ஆனா இங்க அதே தத்துவத்தை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். பாருங்க வெடிப்புன்னு சொல்லாட்டிலும் M5ல தான் திணிவு மையம் உயிர் மையத்தில் தானம் வரும் சொல்றாங்க. உள்ள ஆர்கூறுகளில் காணப்படும் M1 திணிவு யாது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க சரியா. எப்படியான கேள்விகள்ல நீங்க எவ்வளவு சிக்கலா வந்தாலும் லேசா ஒரு ஐடியா வச்சு செய்யலாம். அதுதான் திருப்பம். ஓகே வெடிப்பு அப்படின்னு தரும்போது நீங்க இந்த காப்பையும் யூஸ் பண்ணலாம், திருப்பத்தை எடுத்து உயிர் மையத்து கன்செப்டையும் யூஸ் பண்ணலாம். இப்ப இங்க திணிவு மையம் M5 ஆள்கூறுகள் இருக்கு, கேள்வி என்னன்னா M1 திணிவு. சோ முதலாவது நான் அந்த படத்தை வடிவட்டீர பாக்குறேன். சிக்கலான படம் நிறைய பெரிய படம் சரியா. பைனல்ல இப்படி மிச்சமே சிக்கலாலாம் தர மாட்டாங்க லேசில.
ஓகே, சரியா. அப்ப நாங்க இந்த M5 தானத்தை பிரிப்போம். அது 4 கிலோகிராம். சோ அதுல இருந்து 1 2 3 தள்ளி ஒரு ஸ்டெப் மேல இதுல ஒரு 8 கிலோகிராம் இருக்கிறார். அப்புறம் 3 ஸ்டெப் மேல போய் இங்க இங்க ஒரு 4 கிலோகிராம் இருக்கிறார். அதே போல 3 ஸ்டெப் கீழே இங்க இருக்கார் M1. அவர் தான் கேள்வி இப்ப நம்மளுக்கு. இதுல 3 ஸ்டெப் தள்ளி 3 இல்ல 2 3 ஸ்டெப் 3 ஸ்டெப் தள்ளி கீழே இருக்கிறார் இவர். சரியா? இதுவும் 4 கிலோகிராம். ஓகே, சோ இது நடுக்கிறாங்க. சோ உங்களுக்கு தெரியணும், நீங்க திணிவு மையத்தை உங்களோட விளைவில் திணிவு மையத்தை கண்டா இந்த புள்ளிக்கு வரணும். நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சோ நீங்க திருப்பம் எடுக்கலாம். சரி, அது லேசான மெத்தட். ஓகே, திருப்பம் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா திருப்ப கோட்பாடு என்ன சொல்லுதுன்னா, ஒரு தொகுதியிட ஒவ்வொரு திணிவுகள்ற நிறைகளால வார திருப்பங்கள் அச்சகணித கூட்டுத்தொகை அது விளைவுளால வார திருப்பத்துக்கு சமனா இருக்குது. இது எல்லாருக்கும் ஒரு விளைவில் வரும். அது இந்த திணிவு மையத்துல வரும். சோ அதால வார திருப்பம் இவங்களோட தனித்தனி திருப்பங்களால வார திருப்பங்களோட அச்சகணித கூட்டுத்தொகைக்கு சமன் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்லுவோம். சரியா? சோ இதானே எங்களோட புவியீர்ப்பு மையமா இந்த கேள்வியில சாராங்க. சோ இந்த புவியீர்ப்பு மையம் பற்றி நம்ம என்ன செய்வோம்னு சொன்னா திருப்பம் எடுப்போம். திருப்பம் எடுக்கக்குள்ள இந்த இவரால வார விளைவுள் திருப்பம், எல்லா திணிவாலையும் வார விளைவுள் திருப்பம் 0வா போயிடும். இந்த 4 கிலோகிராம் அளவார திருப்பமும் 0வா போயிடும். இப்ப நம்ம செய்யணும் என்னென்றா, இவங்க எல்லாராலையும் உருவாகிற திருப்பங்கள் அச்சகணித கூட்டுத்தொகை இவருக்கு சமனா இருக்கும் எடுக்கணும். சரியா? சோ ஓ பற்றி நம்ம திருப்பம் எடுக்கும் போது விளைவுளுக்கு வார திருப்பம் அது 0. இது பற்றி விளைவுள் தாக்குற புள்ளி பற்றியே திருப்பம் எடுத்தா விளைவுளுக்கு திருப்பம் 0. ஏன்னா தூரம் ஒண்ணு வராது. சமன். இப்ப நாங்க என்ன செய்யணும்டா, வடிவா அந்த தூரங்களை கருதி திசைகளையும் கருதி நம்ம இதுல எழுதி எடுக்கணும். சரியா? சோ நான் வளைஞ்சொலி எல்லாத்தையும் பிளஸ் எடுக்கப்படும். சோ இது பற்றி நம்ம திருப்பம் எடுக்கும் போது இவரால ஒரு வளைஞ்சொலி திருப்பம் வரும். இப்படி நிற தாக்குறதா எடுக்கலாம் நம்ம. ஓகே, இப்படி எடுக்கலாம். சோ உண்மையாக கிடைத்தளத்துல இதெல்லாம் வரப்போகுது. நான் இப்படி சும்மா எடுத்து செய்யறேன். ஓகே, எல்லாம் ஒரே விஷயம் தான். எங்களை 8ஆல வரது இப்படி இடஞ்சொலியா வரப்போகுது, இவங்க எல்லாராலையும் வரது வளைஞ்சொலியாக வரப்போகுது. ஓகே, சோ 4 கிலோகிராம் அளவு வருது. 40 நியூட்டன் போடலாம். ஆனா நான் கிலோகிராம்லயே போடுறேன். சரி, சோ 4 அதால வர செங்குத்து தூரத்தை போட்டா இந்த ஒரு பாக்ஸ் நம்ம பாக்ஸ் எண்ணிக்கைகள்ல தூரத்தை போடுவோம். அது போல இவரால 4 தூரம் 3. இவரால M1 தூரம் ஒரு பாக்ஸ் தான். சரியா? இவரால் வரப்போறது எதிர் திசையில வரத்தால -8 1 2 3 பாக்ஸ். சரியா? இந்த M1 கணிச்சா பாருங்க, 4 12 16 இதுல எத்தனை வருது? 24. சுருக்கணும் 8 வரும். -8 அங்கால போனா M1 சமன் 8 கிலோகிராம். சரியா? அப்புறம் நீங்க இது பற்றி இஞ்சலுள்ள சிற்பங்களையும் எடுக்கலாம். சரியா? இது பற்றி இவங்களால வர திருப்பங்கள் இஞ்சல சைட்லயும் இவங்களால வர திருப்பங்கள் இஞ்சல் சைட்லயும் எடுக்கலாம். சரியா? இப்ப நான் இப்படி இது பற்றி எடுத்திருக்கேன். இப்படி நிலைக்குத்து திசையில கிடையாக இருந்தாலும் நீங்க எடுக்கலாம். உண்மையாக இதெல்லாம் ஒரு இதுல இருக்குது. ஏன்னா ஒரு தளத்துல இருக்குது, இல்லாட்டி இப்படி ஒரு நிலைக்கு தளத்துல இருக்குது. அது எப்படி வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியா. ஓகே, சோ விரும்பினமாய் நீங்க எடுக்கலாம். ஒரு ஆள் இப்படி வச்சு இதுக்கு 3 அலகுகள் தூரம் போட்டு, இவருக்கு 1 அலகு தூரம் போட்டு, இவருக்கு 1 அலகு தூரம் போட்டு, இவருக்கு 3 அலகு தூரம் போட்டு இந்த வாக்குலையும் செய்யலாம். நான் இந்த வாக்குல செஞ்சிருக்கேன். சரியா? எல்லாம் ஒண்ணுதான். ஓகே, யாருக்குமே டவுட் இருக்கா இதுல?
ஓகே, சரியா? டேபிள். ஓகே, ஸோ இதான் இதுக்குரிய மெத்தட். எழுதி கொள்ளுங்க வடிவா. சரியா? இந்த படங்கில தான் டைம் போனது. அடுத்தது 16ஆம் கேள்வி. நான் அதை உங்களுக்கு விளங்கப்படுத்தவே தேவையில்லைனா, நேர்கோட்டு பாதையில் இயங்கும் வாகனம் ஒன்றின் வெகு நேர வரை காட்டப்பட்டுள்ளது. சராசரி கதி. சராசரி கதி அப்படின்னு கேட்டா மொத்த தூரத்தின் கீழ் மொத்த நேரம். ஸோ இங்க நீங்க பிளஸ் மைனஸ் எல்லாம் பார்த்து தூரம் கணிக்க கூடாது. மொத்த பரப்பை ஜஸ்ட் கூட்டுங்க. சரியா? ஸோ இதுல கதி தான் எவரேஜா கேட்கிறாங்க. ஸோ நான் வி எவரேஜ் போடுறேன். வேகம் அல்ல, கதி. சரியா? கதி. ஸோ மொத்த தூரம் நான் போடணும். ஸோ முதலாவது உள்ள சரிவகத்திர பரப்பை நான் காணணும். முதலாவது உள்ள சரிவகத்திர பரப்பு என்ன வருது? அரசர சமாந்திர பக்கங்களோட கூட்டுத்தொகை. அது 6+2 சொல்லி வரும். 6+2 தர செங்குத்தீரம் 10 பிளஸ் திரும்ப அங்கல முக்கோணம் ஒண்ணு வருது. அதை நான் கழிக்க கூடாது. இடப்பெயர்ச்சி மைனஸ்லாம் வருது. ஆனா கதி கேட்டத்தால தூரத்தை போட போறேன். தூரத்துக்கு பிளஸ் மைனஸ் பாக்குறேன். ஸோ அரசர அடி 10, 6க்கும் 10க்கும் இடையில 4. செங்குத்தீரம் பாத்தீங்கன்னா நீங்க அதுல இந்த வேகத்தை கணிக்க வேண்டி வருது. ஆனா அதெல்லாம் கணிச்சிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவை வராது. ஏண்டா அதை பார்த்தோன்னே சொல்லலாம் அந்த வேகம் -10 வருது. ஏண்டா பாருங்க, உங்களுக்கு அந்த வேக நேர வரைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. ஓகே, சோ அதை பார்த்தோன்னே போற அளவுக்கு நீங்க பயிற்சி செஞ்சிருக்கணும். சொல்ல போனா இதுதானே. இதுல பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு 4 செகண்ட், இது 6 செகண்ட், இது 8 செகண்டா இருக்கு. சோ இது 2 செகண்ட், இதுவும் 2 செகண்ட் தான். இந்த ரெண்டு என்ன கோணம் உங்களுக்கு? குத்தெதிர் கோணங்கள். அந்த கோணம் 2 உங்களுக்கு சமனா வரப்போகுது இல்லையா? அதுபோல இது 90 பாகை. சோ 2 பக்கங்களும் கோணங்களும் சமனா வரக்குள்ள இந்த முக்கோணம் உறங்கி செய்யும். சோ இது 10ன்னு சொன்னா இதுல உயரமும் 10ஆ தான் வரும். சரியா? சோ அப்படி நீங்க கண்ணால பார்த்தே மதிக்கக்கூடிய மாதிரி தான் படம் இருக்கு. சோ அதால அதுக்கு நீங்க 10 போட போறீங்க. அதை மொத்த நேரத்தால பிரிக்கணும். மொத்தம் 10 செகண்ட். சரியா? சோ செஞ்சா என்ன வருது ஆன்சர் சொல்லுங்க. 6. ஓகே, 6 ms -1. சரியா? 6 ms -1. அடுத்து 17. 17ல் ஏன் கதி பியின் கதியிலும் 4 மடங்கு உயர்வு. ஏயும் பியும் மோதிய பின் ஒரு பொது வேகத்துடன் ஒருமிக்க செல்கின்றன. மோதிய காரணமாக ஏன் கதி 25 வீதத்தினால் குறைவடைகின்றதெனில் எம் விகிதம் யாதாக இருக்க வேண்டும். சோ திணிவுகள் மோதி ஒட்டி அசைகிற ஒரு சந்தர்ப்பம். சோ இது நம்ம என்ன வகையான மோதுகை என்று சொல்றேன்? எனிவன் குவிக்கா சொல்லணும். நம்ம முடிக்கணும் இது இன்னைக்கு. இது என்ன வகையான மோதுகை? அவ்வளவுதான் இந்த கேள்வி. மீள்தகவற்ற மோதுகை. எஸ். ஏதாவது ஸ்பெஷல் நேம் இருக்கா அதுக்கு? வெறும் மீள்தன்மையற்ற மோதுகையை விட இன்னும் ஸ்பெஷலா சொல்லிடுமா? பூரண மீளியலற்ற மோதுகை. பூரண மீளியலற்ற மோதுகைன்னு சொன்னா மோதி ஒண்டா சேர்ந்த அசை. மோதுகையில 2 வகை இருக்கு. எல்லா வகையிலையுமே உங்களுக்கு உந்தம் காக்கப்படும். தொகுதியின் மொத்த உந்தம் காக்கப்படும். மிச்ச 2 வகையில பூரண மீளியல் மோதுகை, 2வது மீளியலற்ற மோதுகை. மீளியல் மோதுகையில இயக்க சக்தியும் காக்கப்படும் தொகுதியின். மீளியலற்ற மோதுகையில இயக்க சக்தி காக்கப்படாது. மீளியலற்ற மோதுகையில பூரண மீளியலற்ற மோதுகைன்னு ஒரு டைப் இருக்கு. அதுல எப்பவுமே துணிக்கைகள் சேர்ந்து அசையும். அங்கதான் சக்தி இழப்பு உயர்வா இருக்கும். சேர்ந்து அசையாமையும் இயக்க சக்தி இழப்பு ஏற்படலாம். ஆனா சேர்ந்து அசையும் போதுதான் உயர் சக்தி இழப்பு ஏற்படும். அந்த விஷயம் உங்களுக்கு தேவையில்லை, சும்மா மீட்டுறதுக்காக சொன்னேன். இப்ப நாங்க இந்த கேள்வியை செய்வோம். சோ இப்படி கேள்வி வரக்குள்ள வளமையா நான் என்ன செய்யறேன்னு சொன்னா தரவுகளை குறிக்கிறேன். சரியா? எனக்கு லேசா வார மாதிரி குறிக்கிறேன்.
இப்போ ஏன் கதி பியின் கதியிலும் 4 மடங்குன்னு சொல்றாங்க. சோ ஏ பின்னு போட்டுட்டு ஏன் கதி பியின் கதியிலும் 4 மடங்குண்டா நான் வீட கதிய வீன்னு சொல்லியும் ஏன் கதி பியின் கதியில் 4 மடங்கு தானே. சோ அது 4 வீன்னு குறிக்கிறேன். அப்ப எனக்கு லேசி செய்யறதுக்கு சரியா V1 V2 அல்லது VA VB எல்லாம் போட்டீங்கன்னா சிக்கல் நிறைய தெரியா கணியம் வரும். சோ நீங்க ஏன் கதி பியின் கதியிலும் 4 மடங்கு உயர்வு அப்படின்னு சொன்னா அப்படி போட்டுக்கொடுங்க. போட்டுட்டு நீங்க இதை குறிக்கலாம். சரி எக்ஸாம் டைம்ல குறிக்காட்டியும் பரவாயில்ல. ஓகே சோ ஒருமிக்க பொதுவகத்தோட செல்லுது. சோ அவங்கள பக்கம் உங்களுக்கு இப்படி இருக்கும் ரெண்டும். ஓகே நம்ம சைஸை வித்தியாசமாக்கிட்டே சாரியா பிரச்சனை இல்லை. சோ இது பொதுவகத்தோட போகுது. பொதுவகம் நாங்க என்னன்னு பார்க்கலாம். சும்மா பொதுவகத்தை V' எடுத்தா ஒரு முக்கியமான தரவு சொல்றாரு. என்னன்னு சொன்னா மோதலிய காரணமாக ஏன் கதி 25 வீதத்தினால் குறைவடைகின்றது அப்படின்னு சொன்னா ஆரம்ப கதியில 75 வீதமாகுது. 25 வீதத்தால குறையுதுன்னா 4ல் 1 பங்கு குறையுது. அப்ப மிச்சம் எத்தனை வரும்? கடைசி அவங்களோட கதி 4ல் 3 பங்கு. இவர்ற 4ல் 3 பங்கு வந்தா அந்த இறுதி பொதுவகம் என்னவா இருக்கும்? இது 4ல் 3 பங்கு 3 வியா இருக்கும். என்ன? சோ 3 வியா இருக்க போகுது. சோ இதை வச்சுதான் நாங்க இப்ப கணக்கு செய்ய போறோம். சோ இந்த காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணுங்க. சரியா இந்த காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணா ஆரம்ப மொத்த உந்தம் உங்களுக்கு M into 4V பிளஸ் இதுக்கு கேபிட்டல் M into V சமன் நீங்க M பிளஸ் M into 3V போட போறீங்க. V எல்லாம் வெட்டுங்க பொதுவா எடுத்து வெட்டி நான் இதுல 4M பிளஸ் கேபிட்டல் M சமன் இதை பெருக்குனா 3 ஸ்மால் m பிளஸ் 3 கேபிட்டல் M. சரியா ஓகே சோ இதை நீங்க இங்கால கொண்டு போங்க. இதை நீங்க இங்கால கொண்டு வாங்க. கொண்டு வந்தா என்ன வரும்? இதிஞ்சால கொண்டு வந்தா M இல்லையா? இது இங்கால கொண்டு வந்தா 2M. சோ கேள்வி வந்து M மென்குவல் கேபிட்டல் M. சரியா ஆன்சர் வந்து 2. நினைக்கிறேன் இதுக்கு ஸ்கீம்ல பிள்ளையா கொடுத்திருக்கேனா? சரியா ஸ்கீம்ல நான் நினைக்கிறேன் இதுக்கு 2வது ஆன்சர் கொடுத்திருக்கின்றேன். 5வது ஆன்சர் தான் சரியா வருது. ஆனா ஓகே அப்படியா? ஸ்கீமை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஸ்கீம் இருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புனது தான் நான் மார்க் பண்ணி வச்சேன். உண்மையான ஸ்கீம்ல என்ன இருக்கு அந்த ஸ்டூடெண்ட் கொலைய மார்க் பண்ணிச்சோ தெரியாது. சரி சோ இதை எழுதி கொள்ளுங்க வடிவா. அடுத்த கேள்வி உருவில் காட்டியவாறு திணிவு அற்ற கோல் முனை எக்ஸில் இழையொன்றினால் கட்டப்பட்டும் முனை வையில் தாங்கிய ஒன்றினால் தாங்கப்பட்டும் உள்ளது. ஆரம்பத்தில் மனிதன் ஜெட்டில் உள்ள போது இழை தொய்வடைந்துள்ளது. சோ ஞாபகம் எப்பவுமே ஒரு இழை தொய்வடைஞ்சு இருக்குன்னு சொன்னா அந்த இழையில் உள்ள இழுவை 0 அர்த்தம். ஓகே இழுவை வந்து ஒரு சுயசப்தம் சேவிசை. அது இறுக்கப்படுற வரைக்கும் 0வா இருக்கும். இறுக்கப்பட்டா தான் இழுவை உருவாகும். சரியா சோ அது தாங்கக்கூடிய உயர் இழுவை 80 நியூட்டன். சோ 80 நியூட்டன் வரைக்கும் அது தன்னைத்தானே செப்பம் செய்து கொள்ளும். ஆனா 80க்கு மேல அருந்துரும். எனின் ஜெட்டில் இருந்து மேலும் பையன் செல்லக்கூடிய தூரம் யாது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே சோ படத்தை நக்கிடுறேன். சோ இதுல ஆரம்பத்துல தொய்வா இருக்கு. நான் இதுல T சமன் 0வா இருக்கு. இங்க 2 மீட்டர்ல 4 கிலோகிராம் தொங்கிட்டு இருக்கு. இங்க ஒரு மனிதன் இருக்கார் 1 மீட்டர்ல. சோ 1 மீட்டர்ல மனிதன் இருக்கும்போதுதான் அந்த இழையில இழுவை 0வா இருக்கு. எவ்வளவு தூரம் போகலாம் இது 80 ஆகிற வரைக்கும்? இதுதான் உங்களோட கேள்வி. அது
பையன் இழை அறுபடாம எவ்வளவு தூரம் போகலாம். சோ இழையால தாங்கப்படுறது 80. ஆகவே 80 வார வரைக்கும் இவரிங்களை போகலாம். இவரிங்களை போகும்போது இவரால் வர திருப்பம் கூடும். சோ இங்கால திருப்பத்தை கூட்டுறதுக்காக இழுவ கூடும் 80 வரைக்கும். சரியா? சோ அவர் எவ்வளவு தூரம் போகலாம் அப்படின்னு கேக்குறாங்க அவங்க. எங்க இருந்து போகலாம்? மேலும் பையன் செல்லக்கூடிய தூரம். அதால மேலும் செல்லக்கூடிய தூரத்தை நம்ம எக்ஸ் சொல்லி எடுப்போம். சரியா? எக்ஸ் சொல்லி எடுப்போம். சோ முதலாவது நமக்கு பையன்ட திணிவு தெரியணும், அது நிறை தெரியும். சோ அப்பதான் நாங்க என்ன செய்யலாம் சொன்னா இந்த கணக்கை செய்யலாம். ஏன்னா எங்களுக்கு இது தெரியாக்கணியமாவே இருக்கு. சோ அதுக்கு ஆரம்ப தரவை யூஸ் பண்ணலாம். இதுல இழுவ 0வா இருக்கு, கோல் தெளிவற்றது. இந்த 4 கிலோகிராம் தெரியும், தூரம் தெரியும், இந்த தூரம் தெரியும். சோ பையன்ற நிறை டபிள்யூன்னு சொல்லி எடுத்து நாங்க இப்ப செய்வோம். ஆரம்பத்துல இழுவை 0வா இருக்குள்ள நம்ம சொல்லலாம் இந்த அருகில் அது இங்க இடஞ்சொலி திருப்பத்தை ஏற்படுத்தும். டபிள்யூ தர செங்குத்து தூரம் 1, அது இந்த வளஞ்சொலி திருப்பத்துக்கு சமனா இருக்கு, சமநிலைக்கு. சோ 40 தர 2 மீட்டர். சரியா? சோ டபிள்யூ வந்து என்ன வரும்டா 80 நியூட்டன் வரும். சரியா? 80 நியூட்டன் வரும். சோ இது சிறுவண்ட தெளிவு 8 கிலோகிராம், நிறை 80 நியூட்டன். சோ இப்ப எவ்வளவு தூரம் போவான்னு சொல்லி நம்ம காணுவோம். சரியா? சோ அவர் மேலதிகமா எக்ஸ் தூரம் போகக்குள்ள இதுல இழுவை இப்போ 80 வந்துச்சு. இதுதான் அவர் செல்லக்கூடிய அதிக தூரம். சரியா? சோ இப்போ இங்க இருக்கார் அவர், இங்க இந்த டபிள்யூ வந்து தாக்கும், அது 80. சோ இப்போ சமநிலைக்கு இடஞ்சொலி திருப்பம் சமன் வளஞ்சொலி திருப்பம் சொல்லி நம்ம போடுவோம். சரியா? உண்மையா சொல்ல போனா நீங்க திருப்பங்கள் அச்சகணித கூட்டுத்தொகை 0ன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வரணும். இனிமே நீங்க பழக்கப்பட்டீங்கன்றதால நான் சும்மா இயலோட திருப்பம் சமன் இயலோட திருப்பம்னு போடுறேன். சரியா? 80 தர இது எங்களுக்கு தெரியாது. சோ எக்ஸ் பிளஸ் 1 போட போறோம். சரியா? வேணைய விஷயங்கள் என்னன்னா இதுவும் கோளுக்கு தெளிவு இல்லை. சரியா? 40 வாரது 2. ஓகே, அடுத்தது இது 80 தர இந்த தூரம் என்ன 1 மீட்டர். இது 1 மீட்டர்ன்றதால இது 2 பிளஸ் 1 தான் இதுக்குரிய தூரமா வரப்போகுதுன்னா 80 தர மொத்தமாக 3. ஓகே, சாரி 80 தர 3. இது 240, 8 3 240, 80. ஓகே, எத்தனை வருது 320. சோ எக்ஸ் பிளஸ் 1 சமன் இது அவங்க போய் பிரிச்சா 4 இல்லையா? சோ எக்ஸ் வந்து என்ன வருது 3 மீட்டர். சரியா? எக்ஸ் வந்து 3 மீட்டர். இது ஒரு மெத்தட். ஓகே, சோ இது ஆன்சர் 2வது. இதுக்கு ஆன்சர் 2வது. இதை விட ஈஸியா ஏதாவது செய்யணுமா? ம் ம் நாங்க செய்யலாம். எப்படி தெரியுமா? ஏற்கனவே இழுவை இல்லாத சந்தர்ப்பத்துல இந்த 4 கிலோகிராம் இவர் 1 மீட்டர்ல இருந்து பேலன்ஸ் பண்ணிட்டு தானே. சோ அதை விட எக்ஸ்ட்ராவா என்ன வரும் இடத்தை வச்சு அந்த எக்ஸ்ட்ரா திருப்பம் இதுல உருவாகிற எக்ஸ்ட்ரா திருப்பத்துக்கு சமண்டு அந்த எக்ஸ்ட்ரா வாரத்தை மட்டும் நம்ம யூஸ் பண்ணியும் செய்யலாம். ஏன்னா 4 கிலோகிராமும் இவர் 1 மீட்டர்ல இருக்கக்குள்ள வர திருப்பமும் பேலன்ஸ் பண்ணிட்டு இனிமே எக்ஸ்ட்ரா வாரதுதான் நம்மட கதை. சோ இதை நீங்க 80ன்னு கண்டுட்டு இந்த 80ஆல எக்ஸ்ட்ராவா வரப்போறது இந்த எக்ஸ் தூரத்துக்கு. சோ 80 தர எக்ஸ் சமன் இங்க எக்ஸ்ட்ரா வரப்போறது 80ஆல 80 தர 3. நேரடி ஆன்சர். சரியா? இதுக்கு எக்ஸ் சமன் 3 மீட்டர் வரும். எக்ஸ்ட்ராவா அசைஞ்சதை மட்டும் கருதி நீங்க செய்யற, எக்ஸ்ட்ராவா உருவாகின திருப்பத்தை மட்டும் கருதி நீங்க செய்யறது. இஞ்சல பக்கம் எக்ஸ்ட்ராவா உருவாகினது அந்த எக்ஸ் தூரத்தால வந்தது, இஞ்சல பக்கம் எக்ஸ்ட்ரா உருவாகினது அந்த 80ஆல வந்தது 3 மீட்டருக்கு. கிளியரா? எனி டவுட்ஸ்?
சரியா? ஓகே, அடுத்தது அழிக்க போறேன் நான். அடுத்த கேள்வி வந்து நல்லா விளங்கி எடுக்கணும் அந்த கேள்வியை. சரியா? பாருங்க, PQ என்பன ஒரே நேர்கோட்டில் உள்ள இரு நிலையங்கள் ஆகும். வாகனம் A ஆனது P யிலிருந்து Q வரையும், வாகனம் B ஆனது Q யிலிருந்து P வரையும் இயங்குகின்றன. சோ நான் வந்து இப்படி ஒரு புள்ளிய P-யும் இப்படி ஒரு புள்ளிய Q-ன்னு குறிச்சிட்டு ரெண்டு பாதைகளை காட்டு. சரியா? ரெண்டு பாதைகளை காட்ட போறேன். ஒரு பாதை இப்படி, இன்னொரு பாதை இப்படி. ஒரு ஆள் P to Q வாரா, இன்னொரு ஆள் Q to P வாரா. சரியா? சோ இப்போ தெளிவா குறிப்போம். A ஆனது P யிலிருந்து Q வரையும், A ஆனது இப்படி போகுதுன்னு வைங்க, A. B ஆனது Q யிலிருந்து P வரையும். சோ B இப்படி ஆரம்பிச்சு வந்துட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். வரைப்பு அதை காட்டுது. இது இயக்கத்திற்கான VT வரைவு காட்டப்பட்டுள்ளது. 15 செகண்டில் இரு வாகனங்களும் சந்திக்கின்றன. ரெண்டு பேரும் ஒரே தானத்துக்கு வருவாங்க. உதாரணமா இந்த இடத்துல எடுப்போமே, எழுமாற ஒரு இடத்துல எடுக்கிறேன். A வந்து இந்த இடத்த வந்திருப்பார் உதாரணமாக, B வந்து இந்த இடத்த வந்திருப்பார். சரியா? இப்ப கேள்வி என்னன்னு சொன்னா, 15 செகண்ட்ல சந்திக்கின்றது. இரு வாகனங்களும் சந்திக்கின்றது எனில் B வாகனம் P க்கு வரும் நேரத்திற்கும் A வாகனம் Q க்கு வரும் நேரத்திற்கும் இடையிலான நேர வித்தியாசம். சோ B வாகனம் P க்கு வாரத்துக்கும் A வாகனம் Q க்கு வாரத்துக்கும் இடையிலான நேர வித்தியாசம். சோ உங்களுக்கு விளங்குதா? இங்க தரப்பட்டிருக்கிறது சந்திக்கிற வரைக்குமான இயக்கம். இவர் இங்க இருந்து இங்க வர வரைக்கும், இவர் இங்க இருந்து இங்க வரைக்குமான இயக்கம். கேள்வி எதை பத்தி? இவர் இங்க போறதுக்கும் இவர் இங்க வாரத்துக்கும் எடுக்கிற நேரங்கள் தான் கேள்வி. ஆனா VT கிராஃப்ல வரைப்பு அதோட ஸ்டாப் ஆயிட்டு. சோ அவங்க சொல்லிருக்கணும் எப்படின்னு சொன்னா, அந்த சீரான வேகத்தோடய தொடர்ந்து போகுதுண்டு. ஓகே, அந்த A-B-யும் அவங்க அடைஞ்ச வேகத்தோடய போறாங்க. உதாரணமாக சொல்ல போனா, மேலுள்ள A தொடர்ந்து 25 போகுது, A தொடர்ந்து 25 ms-1 போகுது, B தொடர்ந்து 20 ms-1 போகுது சொல்லி தந்திருக்கணும். சரியா? அப்படி தந்தா நாங்க இவங்க இங்க போய் சென்றடையறதுக்கு இருக்கிற நேரங்களை காணலாம் ரெண்டு பேரும். அதை வச்சு நேர வித்தியாசத்தை காணலாம். சோ சீரான வேகம்ன்றதால நேரம் எங்களுக்கு சமனா வரப்போகுது இடப்பெயர்ச்சியின் கீழ் வேகத்துக்கு. சீரான வேகம்ன்றதால இடப்பெயர்ச்சியின் கீழ் வேகம் நேரத்துக்கு சமனாக இருக்கும். சரியா? சோ நேரத்தை காண்றதுக்கு இந்த சமன்பாடு தான் யூஸ் பண்ண போறோம். சோ முதலாவது B பார்ப்போம். சோ B எடுக்கிற நேரத்தை TB சொல்லி எடுப்போம். சோ அது அந்த B போக வேண்டிய இடப்பெயர்ச்சி SB கீழ் அரைவேகம் BB சொல்லி சும்மா எழுதுறேன் உங்களுக்கு லேசிக்காக. சோ இப்போ இந்த தூரத்தை SB அதை நம்ம காணணும். அதை நம்ம எப்படி காணலாம்? சோ பாருங்க, சந்திக்கிற வரைக்கும் A இயங்கிய தூரம் தான் இது. B இன்னும் இயங்க வேண்டிய தூரம் சந்திக்கிற வரைக்கும் A இயங்கின தூரம் தானே. சோ அந்த 15 செகண்ட் வரைக்கும் A இயங்கிய தூரம் தான் வந்து B மேலும் இயங்க வேண்டிய தூரம். சோ இந்த தூரத்தை நீங்க வரைப்பை வச்சு கணிக்க போறீங்க. தூரம் SB-ய வரைப்பை வச்சு கணிக்க போறீங்க. சோ ஏட வரைப்பை வச்சு கணிக்கணும். சோ SB-ய நான் கணிச்சு காட்டுறேன். SB சமன் ஏட வரைப்புல பாருங்க, அதோட சரிவகம். சோ அரசர சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை 15 + 5. சரியா? 15 + 5. உங்களுக்கு வரைபட கீறி காட்ட தேவையில்லை, நீங்க அதை பாத்துக்கோங்க. அந்த வரைப்பு வந்து இப்படி வருது, இந்த வரைப்பு வந்து இப்படி வருது. சோ இதுல உங்களுக்கு நேர ஆயிடைகள் தரப்பட்டிருக்கு. இது 10 இது 15. சோ இந்த கெப் வந்து 5. சமாந்தர பக்கங்களோட கூட்டுத்தொகை 15 + 5 தர செங்குத்துயரம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கு. செங்குத்துயரம் சோ அது 25. சரியா? 25. சோ இது 20, அதை ஏதாவது வெட்டினா 10. சோ SB சமன் 250 மீட்டர். சோ BB தெரியும். BB வந்து
பி கதி வந்து 20. அதை வச்சு நம்ம இதை காணலாம். 250 கீழ் 20ன்னு சொன்னா 12.5 செகண்ட் வரும். சரியா? அதை வச்சு இப்போ நீங்க சாரி இதே போல நீங்க இப்போ TA காண போறீங்க. சோ TA வந்து அவர் மேலும் செல்ல வேண்டிய தூரம் SA எடுப்போம். அதன் கீழ் அவர வேகம் BE. அவர் மேலும் செல்ல வேண்டிய தூரம் வந்து B ஏற்கனவே சென்ற தூரம் மாதிரி சந்திக்கிற இடத்து வரைக்கும் B சென்ற தூரம் தான் A இன்னும் போக வேண்டிய தூரம். அது வந்து எவ்வளவு? அது வந்து நான் வந்து SA குறிச்சிட்டு அதை வச்சு அதுல பீட வரைக்கும் வச்சு நான் பரப்ப காணப்பேன். சரியா? SA சமன் பீட பரப்ப பாருங்க இதான். சோ இது வந்து 20ங்கிறதால அது வெறும் செவ்வகம். சோ 20/15. சோ 300 மீட்டர்னு சொல்லி வரப்போகுது. சோ 300ன் கீழ் BA வந்து 25 இல்ல 25 ஈடவும் 25. சோ அதை நீங்க கணிச்சீங்கன்னு சொன்னா என்ன வருது? 12 செகண்ட். சோ B அடையறதுக்கு 12.5 செகண்ட், A அடையறதுக்கு 12 செகண்ட். சோ வித்தியாசம் 0.5. ஓகே, நேர வித்தியாசம் 12.5 - 12. சோ 0.5 0.5 செகண்ட். ஓகே, சரியான ஆன்சர் 5வது. சரியா? சரி, வடிவா குறிச்சிடுங்க. ஓகே, நான் செய்யக்குள்ளேயே நீங்க எழுத ஆரம்பிச்சிடணும் பிள்ளைகள். அப்பதான் நீங்க மேனேஜ் பண்ணலாம். ப்ரீவியஸ் கிளாஸ் ரெக்கார்டிங் டெஸ்லா அகாடமி யூடியூப் சேனல்ல அப்லோட் ஆகிருச்சு. நீங்க அதுல பார்க்கலாம். டெஸ்லா ஆன்லைன் ஸ்கூல் போட்டு பாருங்க. யூடியூப்ல சர்ச் பண்ணா வரும். ஓகே, சரி. அடுத்த 20வது கேள்வி. கிடையுடன் தீட்டா கோணத்தில் எறியப்பட்ட ஒரு பொருள் இடையிடப்பெயர்ச்சியும் நிலைக்குத்திறப்பெயர்ச்சியும் நேரத்துடன் மாறுபடுவதை வரைப்புகள் காட்டுகின்றது. ரியல் கோணம் தீட்டாவின் பெருமதி. ரியல் கோணம் தீட்டாட பெருமதி. சோ எறிய இயக்கத்துல உங்களுக்கு தெரியும், ஒரு கிடை இயக்கம் காணப்படும், ஒரு நிலைக்குத்தி இயக்கம் காணப்படும். கிடை இயக்கம் ஒரு சீரான இயக்கம், நிலைக்குத்தி இயக்கம் புவியீர்ப்பின் கீழ் இயக்கம். சோ இதுல எது நிலைக்குத்து? சோ இதுல SY SX சொல்லி போட்டுட்டாங்க. சரியா? அப்படி தராட்டிலும் நீங்க கண்டுபிடிக்கலாம். கிடை இயக்கத்துக்கு தான் நேர்கோட்டு வரைப்பு வரும், ஏண்டாவது சீரான இயக்கம். சோ இடப்பெயர்ச்சி நேர வரைப்பு நேர்பட வரும். மற்றது பரவளைவா வந்திருக்கிறது, அது புவியீர்ப்பின் கீழ் இயக்கம், அதாவது நிலைக்குத்தி இயக்கத்துக்கான வரைப்பு. சோ அதை வச்சுதான் நீங்க காண போறீங்க. சோ கோணத்தை காண்றா நீங்க அதுல ஆரம்ப வேகங்களுக்கு இடையிலான கிடை நிலைக்குத்து வேகங்களுக்கு இடையிலான விகிதத்தை வச்சு நீங்க செய்யலாம். கவனிங்க, ஒரு இயக்கம் இப்படியான பாதையை தான் கொண்டிருக்கும். சரியா? இதுல இதுக்கு ஒரு விளைவு வேகத்தை கொடுத்தா கிடைக்கூறு வந்து V cos θ, நிலைக்குத்துக்கூறு வந்து என்ன வரும்? V sin θ. சரியா? சோ இந்த V sin θன்ற நிலைக்குத்து ஆரம்ப வேகத்தையும் V cos θன்ற கிடை ஆரம்ப வேகத்தையும், கிடைக்கு நம்ம ஆரம்ப வேகம்னு சொல்ல தேவையில்லை, கிடை வேகம் எப்பவும் சீரானது. அதை நம்ம கண்டோம்டா லேசா காண்டலாம். அதுல அவ்வளவு தரவும் இருக்கு, காண்றது தேவையான. சோ அதுல பாருங்க, முதலாவது கிடை இயக்கத்துக்கான வரைவு பாருங்க, இப்படி இருக்கு. சோ அதுல ஒரு நேரம் தந்திருக்காங்க. சோ அந்த நேரம் வந்து 4. சரி, இந்த நேரத்துக்கு என்ன பேர்? சிம்பிள் கொஸ்டின். இந்த நேரத்துக்கு என்ன பேர்? பரப்பு நேரம். இந்த 80 வர்க்கமூலம் 3 தரப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன பேர்? ஹலோ, நீங்க மியூட் பண்ணலாம் தானே? மியூட் பண்ண படுது இல்லையா உங்களுக்கு? கிடைவீச்சு. ஓகே, இதோட லேசான கேள்வி கேட்கலாமா? சோ கிடையாக நீங்க இப்போ பரப்பு நேரம் கிடைவீச்சு எப்படி தொடர்படுத்தணும் உங்களுக்கு சமன்பாடு தெரியும். இந்த கிடையாக S = UT பாவச்சிங்கன்னா அங்க ஆர்முடுகள் எல்லாம் இல்லை.
சமன் யூடி தான். சோ இந்த கிடைவீச்சு 80 வர்க்கமூலம் 3 கிடைவாகம் v cos தீட்டான்னு போடுறேன். அதான் பரப்பு நேரம் 4. சோ அதுல இருந்து v cos தீட்டாவை நீங்க காணலாம். இதுல வந்து பிரிச்சா 20 வர்க்கமூலம் 3 ms - 1. அதுல நிலைக்குத்துக்கு உங்களுக்கு வரைந்து தரப்பட்டிருக்கு பாருங்க. சரி, அரைவாசியில 4. இதுல 20 தரப்பட்டிருக்கு. அதுல 20க்கு என்ன சொல்ற? அது ஏறியறம். சரியா? இதுக்கு நம்ம இங்க இருந்து நீங்க இந்த 2 செகண்டுக்கு பாவிச்சே நாங்க நிலைக்குத்து வேகத்தை காணலாம். சோ அதுக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம் நிலைக்குத்தாக என்ன சமன்பாடு? S சமன் ut plus half at square. நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு நேரம் தெரியும், a தெரியும், u காணணும், நேரம் தெரியும். சோ இந்த 2 செகண்ட் வரைக்கும் தான் பாவிக்கணுமா? ஓகே. சோ s வந்து 20, u வந்து v sin theta, சரி t வந்து 2 செகண்ட், சக half. a க்கு வந்து நீங்க மேல் நோக்கி பாய்க்கிறதால -10 தான் போட போறீங்க. தர t வர்க்கம் 2 வர்க்கம். சரியா? t வர்க்கம் 2 வர்க்கம். சோ உங்களுக்கு இதை நீங்க கொண்டு போய் வெட்டக்குள்ள உங்களுக்கு என்ன வரும்? 2. சரியா? சரி, 20 -20 இங்க உள்ளவர்களை கூட்டுப்பட்டு 40 வரும். சோ 40 சமன் v sin theta into 2. சோ v sin theta வரப்போகுது ஏன்னா 20. சோ இப்ப v cos theta sin theta தெரியும். அதை வச்சு நீங்க tan தீட்டாவை எடுத்து தீட்டாவை காணலாம். சரியா? சோ இந்த கோணத்துக்குரிய tan பெருமானம் tan theta சமன் நிலைக்கு. இதை நீங்க ஒரு காவி வரைபடம் வரையலாம். நிலைக்குத்து வேகம் v sin தீட்டாவை இப்படி எதிர்பக்கமா குறிக்கலாம். தீட்டாக்கு அயற்பக்கமாக v cos theta வரும். சோ tan theta எதிர்பக்கத்திற்கு அயற்பக்கம். சோ எதிர்பக்கம் நிலைக்குத்து வேகம், சோ அது 20. அயற்பக்கம் பிழை வேகம், சோ அது 20 வர்க்கமூலம் 3. சரிதானே? ஓகே. சோ இது 1 வர்க்கமூலம் 3. சோ தீட்டா வந்து 30 பாகை தெரியும். மைக்கை மியூட் பண்ணுங்க. தீட்டா வந்து 30 பாகை என்று உங்களுக்கு கண்டுபிடிக்கலாம். சரியா? ஆரம்ப வேகத்துல கிடைநிலைக்குத்து கூறுகளை வச்சு கோணம் காண்றீங்க. ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா? ஓகே, அழிக்கிறேன். சரி, அடுத்த கேள்வி கொஞ்சம் மரப்படிச்ச கேள்வி ஒண்ணு. சரியா? அத சரியா லேசிதான் ஐடியா எடுக்கலாம், பட் கணிப்பு கூட கொஞ்சம் பாருங்க. ஒரு கோபுரம் ஒன்றின் உச்சியில் உள்ள ஒரு நீர்க்குழாயில் இருந்து ஒவ்வொரு செகண்டுக்கும் மாறாத்தனியுடைய நீர்த்துளி ஓய்விலிருந்து விழுகின்றது. முதலாவது நீர்த்துளி தரையை அடையும் போது 4வது நீர்த்துளி குழாயிலிருந்து வெளியேறுகின்றது. சோ 4 நீர்த்துளி தான் அந்த இடைவெளியில பெருகி 4 நீர்த்துளிகள் இருக்கு. சோ முதலாவது நீர்த்துளி தரையை அடையும் போது 4வது நீர்த்துளி குழாயிலிருந்து வெளியேறுகின்றது எனின், முதலாவது துளி தடையை அடையும் போது துளிகளின் திணிவு மையம் தரையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கும்? தரையிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இருக்கும்? சோ திணிவு மையம் காண்றது உங்களுக்கு தெரியும். திணிவு மையம் காணும் போது நாங்க திருப்பத்தை யூஸ் பண்ணலாம், இல்லாட்டி சோடி ஹட்டி திணிவு மையம் கண்டு வரலாம். சரியா? 4 திணிவு தானே. சோ நான் சோடி ஹட்டி செய்ய போறேன். அதுக்கு எனக்கு அந்த துளிகளுக்கு இடைப்பட்ட தூரம் தேவை. சோ எப்படி நான் தூரத்தை கணிக்கலாம்? துளிகளுக்கு இடைப்பட்ட
ஓய்வுல இருந்து வருது. சோ நேரங்கள். நேரம் தெரியும். சோ நான் நேர்கோட்டு இயக்க சமன்பாடுகளை வச்சு கணிக்கலாம். சரியா? அதாவது கீழ் நோக்கி ஓய்வுல இருந்து அது விழுது எவ்வளவு தூரம் வருது சொல்லி காண்றதுக்கு எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்ட பாவிக்கலாம். சரியா? சில பிள்ளைகளுக்கு இந்த பெருமானம் பாடம் இருக்கும் செஞ்சு செஞ்சு. இந்த யூடி வந்து 0, சோ எஸ் சமன் ஹாஃப் ஏடி வர்க்கம். சோ அந்த ஒவ்வொரு செகண்டும் விழுந்த துளி எவ்வளவு தூரம் போயிருக்கும் அந்த குழாயில இருந்துன்னு சொல்லி கணிக்கலாம் லேசா. ஓகே, சோ லேசா போறதுக்கும் ஒரு வழி இருக்கு, தனித்தனியா கணிக்கிறதுக்கும். ஓகே, சரியா? சோ ஒரு செகண்ட் போயிருக்கிற துளி முதலாவது துளி ஆக மேல இருக்கும். ஒரு செகண்ட் முதலாவது துளிக்கு முன்னுக்கு வந்த துளி, அந்த துளி ஒரு செகண்ட் இயங்கிருக்கு. சோ அதற்கு ஹாஃப் ஏ வந்து 10 புவியீர்ப்பார் முடுகல போடுறோம். டி வர்க்கம் வந்து 1 வர்க்கம். சவர் 5 மீட்டர்ல இருப்பார். அப்புறம் இந்த துளிக்கு முதல் வந்த துளி 2 செகண்ட் இயங்கி இருக்கும். சவரை நம்ம பார்க்கலாம். டி வர்க்கத்துக்கு 2 வர்க்கம் போடுவோம். சோ 20 மீட்டர். சரியா? S3 வந்து ஹாஃப் ஏ 10 டி வர்க்கம் 3 செகண்ட் இயங்கி இருப்பார். சோ 3 வர்க்கம். சோ இது 45 மீட்டர் வருது. சரியா? சோ எப்படி கணிக்கலாம்? முதலாவது துளி 0 இருக்கும். அடுத்த துளி அதுக்கு 5 மீட்டர் கீழே, அடுத்த 20 கீழே. ஆக கடைசி துளி தரையில பட போறது 45 கீழே இருக்கும் ஆரம்பத்துல இருந்து. அல்லது சில பிள்ளைகளுக்கு ஷார்ட் கட் ஞாபகம் இருக்கும். ஷார்ட் கட் வந்து என்னன்னா, இவங்களுக்கு இடைப்பட்ட தூரங்களுக்கு ஷார்ட் கட் இருக்கு நம்மகிட்ட. ஓகே, ஒரு எம்சிக்யூ பார்த்திருப்பீங்க. முதலாம், இரண்டாம், மூன்றாம் செகண்ட்களுக்கு இடையில சென்ற தூரங்கள்ற விகிதம் என்ன வரும்? ஒன்றுக்கு, மூன்றுக்கு, 5க்கு, 7க்கு, 9க்கு வருமே. மறந்துட்டீங்களா? சோ இது 0 பேச்சில் இருக்கு. சோ முதலாம் செகண்ட்ல இவர் சென்ற தூரம் இது 5 வரும். முதலாம் செகண்ட்ல போனது தவிர 2ஆம் செகண்ட்ல இவர் பயணிச்ச தூரம் 1க்கு 3 இடத்தால 15 வரும். ஆரம்பத்துல இருந்து இடப்பெயர்ச்சி 20 தான். ஆனா இந்த 2வது துளியில இருந்து இடப்பெயர்ச்சி, ஓகே, இந்த இடப்பெயர்ச்சி 15. அடுத்து இது வந்து என்ன? இரண்டுக்கு மட்டும் உள்ள இடைவெளி 25. அதான் 1க்கு 3க்கு 5னா 25. எப்படி செய்யாம அந்த கேள்வி ஞாபகம் இருக்கிற பிள்ளை இப்படி போட்டுரும். சரியா? அதான் பயிற்சி முக்கியம். எப்பவுமே பாஸ் விவர டச் முக்கியம். சோ இந்த கேள்வியில நேரடியா அந்த நாலேஜ் பயன்படாட்டிலும் நேரத்தை மிச்சமாக்கும். இல்லாட்டி இந்த ஐடியா வராது. இந்த ஐடியா எடுத்து செய்ய வேண்டி வரும், நேரம் போகும். ஓகே, இப்ப புவியீர்ப்பு மையம் காண வேண்டியதுதான் வேலை. ஓகே, சோ நான் வந்து மைய புள்ளிகள் எடுத்து செய்ய போறேன். என்ற எல்லாம் சமதெளிவு தானே. சோ இவங்க 2 பேருக்கும் இந்த இடத்த வரும். ஏன்னா சோ இவர் எம்3, இவர் எம்3 இங்க 2m வரும். இந்த இடத்துல 2m வரப்போகுது. சரியா? இந்த துளியிலிருந்து இந்த தூரம் 2.5 மீட்டர். 2க்கும் இடைப்பட்ட தூரம் தான் 5. புவியீர்ப்பு மையத்துக்கும் இந்த துளிக்கும் இடைப்பட்ட தூரம் 2.5. தூரங்கள்ல கவனமா இருக்கணும். மிஸ்டேக் வந்தா குழச்சிடும். சரியா? இப்ப இவருக்கும் பார்ப்போம். நடுப்புள்ளியில வரும் தெரியும் மையம். சோ இவருக்கு எம்னு சொன்னா 2m வந்து இங்க வரும். சோ இப்போ இவங்க 2 பேருக்கும் இடையில தூரம் 25 தானே. அப்படி இருந்தா நடுப்புள்ளி வந்து என்ன இடத்துல இருக்கும்? இங்க இருந்தும் 12.5, இங்க இருந்து 12.5 நடுப்புள்ளி. நான் இதை குறிக்கிறேன் 12.5. இப்போ இந்த 2mக்கும் இந்த 2mக்கும் இடையிலான தூரத்தை பாருங்க. சரியா? கவனமா செய்யணும். படம் குழம்பிட்டு சொன்னா கஷ்டம். அதான் தெளிவா நான் இங்க எடுத்து காட்டு. இதுல 2m, இதுல போற 2m வந்திருக்காரு. இப்ப இந்த இடப்பட்ட தூரம் என்ன வரும் பாருங்க. 2.5, இதுல ஒரு 15. சோ 17.5. திரும்ப
ஒரு 12.5. சோ மொத்தம் எத்தனை? 32 மூணாவது கூட்டுங்க. 12.5 2.5 15. 15 இந்த நடுவில் உள்ள 15 30. சோ அந்த தூரம் 30 மீட்டர் மொத்த தூரம். சோ இவங்களோட புவியீர்ப்பு மையம் இங்க வரப்போகுது. அப்ப இது என்ன வரும்? இங்க விளையுள் எல்லா 4 துளிரையும் விளையுள் வரும் 4. சோ அது நடுவிலான வரணும். சோ 30 நடுப்பகுதி 15. இப்ப தரையில இருந்து பார்க்கணும். தரையில இருந்து இங்க இது நம்ம நடுவால பிரிச்சிருக்கோமா? சோ 25 அரைவாசி. இது 12.5. ஓகே, 12.5 12.5 மொத்தமா 25. எல்லாம் வடிவா தூரங்களை பார்த்துக்கொள்ளுங்க. சோ 12.5 பிளஸ் வெளியில் புவியீர்ப்பு மையம் வரைக்குமான தூரம் 15. 12.5 பிளஸ் 15. சோ 27.5 மீட்டர். சரிதானே? சோ 4வது ஆன்சர். எனி டவுட்ஸ்? ஓகே, குட். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தூரங்களை வடிவா தெளிவா போடுங்க. எக்ஸாம் டைம்ல டென்ஷன் இருக்கும். சரியா? சோ இப்படியான கேள்வியில ஐடியா வரும். ஆனா அந்த குழம்பும். சரியா? என்ன தூரத்தை போட்டேன், இது என்னத்தை போட்டேன், இது என்னத்தை போட்டேன். ஓகே, சோ அந்த டைம்ல வடிவா குறிங்க. எல்லாத்தையும் குறிச்சு 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 செஞ்சா பிள்ளை வராது. ஓகே, கவனப்புல கூட வர ஒருத்தர் தான் நானும். எனக்கு படிக்கிற காலத்துல எனக்கு ஒரு எம்சிக்யூ கெமிஸ்ட்ரியில போல சல்ஃபருக்கு 64 போடாம 32 போட்டதால ஒரு எம்சிக்யூ போல. ஸோ ஒரு மார்க்ஸ் போயிட்டு. ஸோ அப்படித்தான் மார்க்ஸ் போகும். நீங்க வந்து கவனப்புல விடுற ஒருத்தர் அந்த யாருக்கும் கவனப்புல வரும். இந்த முறை என்னட்ட படிச்ச பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கூட சும்மா போலோட்டு வந்திருக்காரு. ஒரு பிசிக்ஸ் கேள்வியை செஞ்சு பார்க்காம மனசால செய்யறேன். ஓகே, ஸோ செஞ்சு பார்த்துட்டு தான் சரி வந்திருக்கீங்க. ஸோ அப்படித்தான் அது. ஃபைனல் எக்ஸாம்ல நம்ம நினைச்சு பார்க்காத விதமாக எங்களுக்கு பிழைகள் வரலாம். ஸோ அதை நம்ம உறுதிப்படுத்தணும். எப்படின்னா க்ராஸ் செக் பண்றேன். எல்லாம் போறேனா, சரியா போறேனா. ஒரே இடத்துல எல்லாத்தையும் குறிச்சிருந்தா குழம்பிருக்கேன். ஆனா இங்கில கொஞ்சத்தை குறிச்சிருக்கேன், நடுவுல கொஞ்சத்தை குறிச்சிருக்கேன், இங்கில கொஞ்சத்தை குறிச்சிருக்கேன். அப்ப குழம்பாது. சரியா? ஓகே, ஸோ அப்படி நீங்க உருவாக்கி கொள்ளணும் சிஸ்டத்தை. பயிற்சியெல்லாம் வரும். வீட்டை செஞ்சு செஞ்சு பழகுனா வரும். சரியா? ஓகே, அடுத்தது இரு வாகனங்கள் வியனும் ஒரே கதியில் ஒரே நேரத்தில் குறித்த புள்ளியை கடந்து ஒரே திசையில் செல்கின்றன. அவற்றில் ஒன்று ஏனும் ஆர்முடுகளுடன் இயங்கும் அதே வேளை மற்ற எது ஏனும் அமர்முடுகளுடன் இயங்குகின்றது. அமர்முடுகளுடன் இயங்கும் வாகனம் ஓய்வடையும் கணத்தில் இரு வாகனங்களுக்கும் இடையிலுள்ள தூரம் யாது? இது ஒரு கஷ்டமான கேள்வியா இருக்கலாம். ஆனா நாங்க வந்து இது லேசா செய்யலாம். சார்புவத்தை யூஸ் பண்ணலாம். சோ முதல்ல நான் சார்புவத்தை யூஸ் பண்ணாம சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் சார்புவத்தை யூஸ் பண்ணும். சரி? ஓகே, சரி. சோ இரு வாகனங்கள் ஒரே நேரத்துல ஒரே புள்ளியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. சோ நான் அந்த புள்ளியை எப்படி போடுறேன்? ஓ புள்ளின்னு எடுப்போம். சோ ஒருத்தர் வி கதியோட ஸ்டார்ட் பண்ண போறார், இன்னொருத்தர் அதே வி கதியோட ஸ்டார்ட் பண்ண போறார். சோ இவருக்கு நம்ம எடுப்போம் -a, அதாவது அமர்முடுகள் இருக்குன்னு சொல்லி. இவருக்கு நம்ம எடுப்போம் +a இருக்குன்னு சொல்லி. சரியா? சோ இப்போ இவர் ஓய்வடைய போறான்னு சொன்னா ஒரு குறித்த கட்டத்துல வந்து அவருக்கு ஒரு இடப்பெயர்ச்சி வந்த பிறகு வேகம் 0 ஆகி அவர் ஓய்வடைவார். இல்லையா? வேகம் 0 ஆகி ஓய்வடைவார். அப்படி ஓய்வடைகிறக்குள்ள அந்த கணத்துல இவர் கொஞ்சம் முன்னுக்கு போயிருப்பார். இவர் ஆர்முடுகளே. அப்போ 2 வாகனங்களுக்கு இடையில தூரம் தான் கேள்வி. ஓகே, இந்த தூரம் தான் கேள்வி. அந்த தூரத்தை நம்ம எக்ஸ்ன்னு சொல்லி எடுப்போம். சோ நாங்க என்ன செய்யணும்னா இவர் சென்ற இடப்பெயர்ச்சியிலிருந்து இவர் சென்ற இடப்பெயர்ச்சியை கழிச்சா சரி. சோ நாங்க ஒருத்தருக்கு 1 எடுப்போம், இவருக்கு 2 எடுப்போம். சரியா? ஓகே, இவர் ஓய்வடையும் போதும் இவர் இங்க இருக்கிற கணத்திலையும் 2 பேருக்கும் சமனா இருக்கிற விஷயம் நேரம். இவர் ஓய்வடைகிற நேரத்திலிருந்து ஓய்வடை நேரம் வரைக்கும் இவர்
பயணம் செஞ்சிருப்பா. ரெண்டு பேருக்கும் அந்த கணத்துல சமனறிகிற நேரம் ஒரே நேரத்துல கடந்து போறாங்க. ஓகே, சோ நம்ம நேரத்தை மூலம் கண்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடப்பெயர்ச்சியை கண்டு ரெண்டுக்கு மேல வித்தியாசத்தை காணணும். சரியா? ஓகே, முதலாவது இங்க இருந்து இங்க வாரத்துக்கு அவருக்கு எடுத்த நேரத்தை காணணும். சோ ஆரம்ப வேகம் தெரியும், ஆரம்ப வேகம் தெரியும், இறுதி வேகம் தெரியும், அமர்முடுகள் தெரியும். நேரத்தை காண்றதுக்கு என்ன சமன்பாடு யூஸ் பண்றேன்? ஏசி v சமன் u பிளஸ் ஏடி. சரியா? இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் v, a வந்து மைனஸ் a தர t. ஓகே, இதுல கொண்டு போய் t காணலாம் நீங்க. v a. சரியா? சொந்த நேரத்துல இவர் போன தூரத்தை நம்ம காணணும், இவர் போன தூரத்தையும் காணணும். சரி, இவர் போன தூரத்தை காண்றதுக்கு நம்ம முதலாவது இவரை கண்டெடுப்போம். S2 ஆரம்பங்கள் தெரியும், ஆரம்ப வேகம் இறுதி வேகம் தெரியும். சோ நம்ம v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as பாவிக்கலாம். v வர்க்கம் சமன் u வர்க்கம் பிளஸ் 2as பாவிக்கலாம். சோ S1 க்கு பாவிக்க போறேன். சரியா? சோ v வர்க்கம் இறுதி வேகம் 0, ஆரம்ப வேகம் v வர்க்கம் பிளஸ் 2a வந்து மைனஸ் a இன்டூ S1 S1. S1 நான் கண்டேன்டா இதுல எடுத்து இவங்களை இதில் எடுப்புனா v வர்க்கத்தின் கீழ் 2a சொல்லி வருது. சரியா? ஓகே, சோ முதல் கால்குலேஷன் செஞ்சிட்டோம், ரெண்டாவது கால்குலேஷன் செஞ்சிட்டோம். இப்ப இவருக்குரிய தூரத்தை கண்டு நான் என்ன செய்யணும்டா அதுல இருந்து இதை கழிச்சு காணும். சரியா? இங்க இருந்து இங்க இவருக்கு போன நேரம் தெரியும் எங்களுக்கு. சோ அதை வச்சுதான் நம்ம செய்ய வேண்டி வருது. ஓகே, சோ S1 கால்குலேட் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், ஐ எம் சாரி, இது S1 இல்ல S2. S2 போட்டேன், நான் செஞ்சது இவருக்கா S2 S1 கழிக்க போறேன். ஓகே, சாரி, நான் மாறி போட்டேன். இதுல இது S2 S2 S2. சரியா? ஓய்வடைஞ்சு இவருக்கு பார்த்திருக்கேன், அதான் இறுதி வேகம் 0 போட்டிருக்கேன். இவருக்கு வேகம் கூட்டிட்டு போவோம், வேகம் என்னன்னு தெரியும் எங்களுக்கு. சோ நாங்க யூஸ் பண்ண வேண்டிய சமன்பாடு என்ன? S சமன் ut பிளஸ் half at square. சரியா? S வந்து S1 சமன் ut the v into time. டைமுக்கு என்ன போடலாம்? v over a பிளஸ் half a வந்து r முதல் தானே, சோ பிளஸ்ல போடணும். t வர்க்கம், t வர்க்கம் வந்து t இருக்கு நம்மட்ட b வர்க்கத்திற்கு a வர்க்கம். சோ ஒன்றொன்ன வெட்டினா ஒரு a மிஞ்சும். இதுல b வர்க்கத்தின் கீழ் a சொல்லி வரும், இங்க b வர்க்கத்தின் கீழ் 2a வரும். போமாசி எடுத்தா 2a போமாசி வரப்போகுது. சோ 3b வர்க்கம். சரியா? இந்த x வந்து இப்ப காணலாம், இவர் போன தூரம் S1க்கும் இவர் போன தூரம் S2க்கும் இடையிலான வித்தியாசம். சோ S1 வந்து என்ன? எங்க 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 3b வர்க்கத்தின் கீழ் 2a மைனஸ் இது b வர்க்கத்தின் கீழ் 2a. சோ போமாசி ஆல்ரெடி இருக்கு. சிலந்து இது போனா 2 2 2 வெட்டுப்பட்டா b வர்க்கத்தின் கீழ் a. உங்களுக்கு ஆன்சர் ரெண்டாவது. ஓகே, ரெண்டாவது. இது எழுதி கொள்ளுங்க, எழுதுறா எழுதி கொள்ளுங்க தேவைண்டா. அதுக்கப்புறம் சார்புகத்தை வச்சு செய்ய காட்டித்தாரு. சரியா? தினி எழுதிட்டீங்களா? ம், ஓகே. சோ சார்புகத்தை செய்யறதுக்கும் வச்சு செய்யறதுக்கும் எங்களுக்கு டைம் தேவை. சோ டைம், இந்த டைம் தேவை, அதாவது இவர் ஓய்வடைகிற வரைக்கும் எடுக்கிற டைம் தேவை. ஏன்னா அந்த டைம்ல போன இடப்பெயர்ச்சியை காணணும். சோ அந்த டைம் தேவை. ஆனா நம்ம என்னண்டா ரெண்டு பேருக்கும் தனித்தனியா தூரங்களை கணிக்க தேவையில்லை.
இவர் சார்பாக இவர் போன தூரத்தை நம்ம கணிச்சிடலாம். எப்படின்னு சொன்னா இவர் சார்பாக இவருக்கு என்ன வேகம்னு பாக்குற, இவர் சார்பாக இவருக்கு என்ன ஆறுமுடுகள்னு பாக்குற. சோ ஆரம்ப வேகம் என்னன்னு பாக்குற, ஆறுமுடுகள் என்னன்னு பாக்குற. சோ சும்மா சொல்லலாம் ஆறுமுடுகள் என்னவா இருக்கும், 0 சாரி ஆரம்ப வேகம் என்னவா இருக்கும், இவர் சார்பா இவருக்கு ஆரம்ப வேகம் என்னவா இருக்கும் பார்த்தோன்னே சொல்லலாம். ரெண்டு பேருக்கும் ஒரே திசையில ஒரே ஆரம்ப வேகம். சோ இவர் சார்பா இவருக்கு ஆரம்ப வேகம் என்ன, 0. இவர் சார்பா இவருக்கு ஆரம்ப வேகம் 0. இவர் சார்பா இவருக்கு ஆறுமுடுகள் இவருக்கு இந்த திசையில ஆறுமுடுகள், இவருக்கு இந்த திசையில. அப்ப 2a. ரெண்டு பேரும் வேற திசையில ஏ ஆறுமுடுகளோட போனா இவர் சார்பா இவருக்கு ஆறுமுடுகள் 2a. ஏன்னா இவருக்கு எதிர் திசையில போடுறேன், ஏன்னா இவருக்கு அமர்முடுகள். அப்ப எதிர் திசையில a, இந்த திசையில -a, இந்த திசையில a, இவருக்கு இந்த திசையில a பிளஸ் a. சோ சார்பு ஆறுமுடுகள் 2a வரும், சார்பு வேகம் 0 வரும். ஓகே. சோ அப்படி சார்பு வேகம் சார்பு ஆறுமுடுகள் எழுத கஷ்டமா இருந்தா சமன்பாடு எழுதி காட்டுவோம். சரியா? இது இப்ப எங்களுக்கு தேவையில்லை, இதுவும் தேவையில்லை, நேரம் மட்டும் தான் தேவை, இதுவும் தேவை. சோ சார்பு வேகத்துக்கு எழுதுறேன். ஆரம்ப சார்பு வேகம் இவரை நாங்க 2 எடுத்தேனா இவரை 1 எடுத்தேன். சோ 1 சார்பு வேகம் 2 சார்பாக, சோ 1 சார்பு வேகம் புவி சார்பாக மைனஸ் 2 வேகம் புவி சார்பாக. இப்படித்தான் சமன்பாடு வரும். 1 வேகம் புவி சார்பாக இந்த டிரெக்ஷன், 2 வேகம் புவி சார்பாக இந்த டிரெக்ஷன். சோ ஒரே திசையில வரத்தால 0. இவர வேகம் இந்த திசையில v, இவர வேகம் இந்த திசையில v. சோ ஆரம்ப சார்பு வேகம் 2 சார்பா உண்டு 0. ஆறுமுடுகளை பார்ப்போம். ஆறுமுடுகள் 2 சார்பா உண்டு. சோ புவி சார்பாக 1 ஆறுமுடுகள் மைனஸ் 2 ஆறுமுடுகள் புவி சார்பாக. சரியா? 1 ஆறுமுடுகள் புவி சார்பாக இந்த திசையில a, இவர மைனஸ் மைனஸ் அதே திசையில a, அதே திசை, இந்த திசை தான், ஆனா மைனஸ் a. விரும்பினா நீங்க திசையை மாத்திட்டு இது பிளஸ் போடலாம், எல்லாம் ஒரு கருத்து தான். ஆனா ஒரே திசையில எடுக்கிறேன் அப்படின்னா கூட்டல் ஏசி, நீங்க மாறி போட்டா திரும்ப மாறி எடுக்கத்தானே வேணும் கழிக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு. சோ இங்க மைனஸ் இங்க மைனஸ் பிளஸ்ஸா போயிடும். அதனால 2a சொல்லி வரும். சார்பு ஆறுமுடுகள் 2 சார்பா 1 சார்பு ஆறுமுடுகள். இப்ப நீங்க சமன்பாடு என்ன செய்யலாம்டா, 2 சார்பா 1க்கும் நேரடியா பாய்க்கலாம். எஸ் தானே தேவை. ஆரம்ப வேகம் உங்களுக்கு தெரியும் 0, சார்பா பாய்க்கக்குள்ள 0, ஆறுமுடுகள் உங்களுக்கு தெரியும், டைம் உங்களுக்கு தெரியும். சோ நீங்க யூஸ் பண்ண போறது s சமன் ut பிளஸ் half at ஸ்கொயர். சோ இல்ல ut 0 தெரியும் உங்களுக்கு, half a வந்து 2a, t வர்க்கம் வந்து v வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம். சரியா? சரி, இதை வெட்டலாம். ஒரு a வெட்டினா v வர்க்கத்தின் கீழ் a. நேரடியா உங்களுக்கு 2வது ஆள் சார்பா 1வது அந்த ஆள் சென்ற தூரம் வரும். சரியா? 2வது வாகனம் சார்பா 1வது வாகனம் சென்ற தூரம் நேரடியா வரும். ஓகே. சார்பளவுல ஆரம்ப வேகங்களையும் சார்பளவுல ஆறுமுடுகளையும் கண்டா சரி. இப்படி ஒரு கட்டடத்துல மேல இருந்து ஒரு பொருள் u1 கதியோட எறியப்படுது, கீழ இருந்து இன்னொரு பொருள் u2 கதியோட எறியப்படுது வர கேள்விக்கும் இப்படி நீங்க செய்யலாம். ஆரம்ப சார்பு வேகம் இவர் சார்பு இவருக்கு கண்டாலும் சரி, இவர் சார்பு இவருக்கு கண்டாலும் சரி, u1 பிளஸ் u2 வரும். ஏன்னா 2 எதிரெதிர் திசை, அதுல கூட்டுப்படும். ஆறுமுடுகள் 2 பேருக்கும் கீழ் நோக்கி g தானே. சோ ஆறுமுடுகள் ஒண்ணு வராது. சார்பு ஆறுமுடுகள் 0 வரும். சார்பு ஆறுமுடுகள் 0. சார்பு வேகம் v பிளஸ் u. கட்டடத்தின் உயரம் h சொன்னா நீங்க சார்பு ஆறுமுடுகள் 0ன்றதால நேரடியா போடலாம் s சமன் vt என்ற ஈக்குவேஷன். ஏண்டா இந்த சார்பு இயக்கத்துக்கு ஆறுமுடுகள் 0. சோ சார்பு இயக்கம் சீரான வேகம் உடையது.
சோ இந்த உயரம் எச்சில போட்டுட்டு இந்த கட்டடத்துல இருந்து எறியப்படுற ரெண்டு பொருட்களையும் ஆரம்ப வகங்களை ஈவான் நியூட்டன் போட்டுட்டு டீயால பெருக்கிட்டு டீயை காண்றா காணலாம் நீங்க. சில நேரம் நேரத்தை தந்து உயரத்தை கேட்டாலும் காணலாம். சரியா? சோ இப்படி சார்புவகத்தை வச்சு நீங்க செய்ய பழக்கப்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே, இந்த சிச்சுவேஷன்ற கம்ப்ளீட் ஆப்போசிட் தான் இது. இங்க ரெண்டு பேருக்கும் ஆரம்பவகம் ஒரே திசையில இருக்கிறதால கழிப்பட்டு 0 ஆகுது. ஆனா இங்க எதிரே திசையில இருக்கிறதால கூட்டுப்படுது. இங்க ஆர்முடுகள் 2 மடங்கு ஆகுது. ஆனா இங்க ஆர்முடுகள் 0 ஆகுது. ரெண்டுக்கும் ஒரே திசையில ஜி. ஸோ 0 ஆகிடும் சார்பு ஆர்முடுகள். சரியா? ஸோ அப்படி இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் தான் சார்புவகம். ஓகே, நோட் பண்ணிக்கொள்ளுங்க தேவையானதை. செட்ல நெட்வால் கேட்டிருக்கீங்க. நான் கடைசியா சொல்றேன்னா கேள்விக்குரிய ஆன்சரு. சரியா? அழிக்கவா? தேவையானதில் எழுதி கொள்ளுங்க. அடுத்தது 23வது கேள்வி. சரி, 23வது கேள்வி. காட்டப்பட்டுள்ள தொகுதியில் நீட்ட முடியாத இலேசான இழையினால் M3M திணிவுகள் இணைக்கப்பட்டு உள்ளது. கம்பி ஒப்பமானதும் இலேசானதும் ஆகும். தொகுதி எல்லை சமநிலையில் இருப்பின் நிலையல் உராய்வு குணகம் யாது? சோ தொகுதி ஆல்ரெடி எல்லை சமநிலைன்னு தாராங்க அப்படின்னா அங்க தொழிற்படுற உராய்வு என்ன வகையான உராய்வா இருக்கும் பிள்ளைகள்? தொழிற்படுற உராய்வு எல்லை உராய்வா இருக்கும். சரியா? சோ நீங்க எஃப் சமன் மியூவா இருந்த சமன்பாட்டை பாவிச்சு உராய்வு குணகத்தை நிலையல் உராய்வு குணகத்தை காணலாம். சோ இப்படி ஒரு 3M இருக்கா. சாய் வந்து 30 பாகம். ஓகே, சோ எம். சோ இங்க நீங்க உராய்வை கண்டுபிடிக்கணும். உராய்வை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல உராய்வோட திசையை கொஞ்சம் உயிர்த்தறியணும். இந்த இடத்துல இவர் 3M தானே. சோ உராய்வு ஒரு சுயசற்பம் செய்விசை. இப்படி ஒரு இழுவையோட இருக்கிற ஒரு தொகுதியில உராய்வு இப்படியும் தாக்கலாம். தேவண்டா இப்படி தாக்கும், தேவண்டா இப்படி தாக்கும். எங்கள பக்கம் சமநிலைக்கு உராய்வு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தண்ட திசையையும் தண்ட பருமனையும் செப்பம் செய்து கொள்ளும். தான் உராய்வு சுயசெப்பம் செய்விசைன்னு சொல்றேன். நிலையில் உராய்வு மட்டும்தான் சுயசெப்பம் செய்விசை. சரியா? இயக்கவியல் இல்ல. சோ இங்க உள்ள இழுவை வந்து அதை கூட இழுத்தா உராய்வு சேர்ந்து பாதுகாக்கும். இழுவை குறைவா இருக்கு, இஞ்சல பக்கம் இழுக்கிற எம்ஜி சைன் தீட்டாக பெருசுன்னு சொன்னா உராய்வு மேல தாக்கும். சோ முதல்ல நம்ம பார்ப்போம் எப்படி தாக்கும். சோ இங்க பாருங்க, இழுவை வந்து வரப்போது சமநிலை தானே. சோ இங்க வர இழுவை வந்து எம்ஜிக்கு சமனா இருக்கும். இங்க எம்ஜி தாக்கும். சவருக்கு பேலன்ஸ் பண்றோமா இங்க சமநிலைக்கு எம்ஜி இழுவை வரும். இங்க வரைக்கும் எம்ஜி தான். சிவர் மீது இஞ்சல தாக்குற இழுவை எம்ஜி. இஞ்சல பக்கம் தாக்குற விசை வந்து எம்ஜி சைன் தீட்டா 3mgனதால 3mg சைன் தீட்டா. சரியா? சோ இந்த கூறு வந்து 3mg சைன் தீட்டா. சைன் 30 தானே. சோ 3mg சைன் 30 அரைன்னு போடுறேன். சோ அது உண்மையாக 3x2 mg. சோ 1.5 mg. 3x2 1.5. இங்க இருக்கிறதுனா 1 mg. இது 1.5 mg. சோ யார் பெருசு? 1.5.
கொஞ்சம் பக்கம் 3x2 எம்ஜி தாக்கும். சோ இந்த 1.5 எம்ஜிங்களை தாக்க அங்கே எம்ஜி இழுக்க யாரு பெருசி? இவர் பெருசி. ஆகவே உராய்வு என்ன செய்யும்? நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்டான்னு சொல்லி இருவைக்கு ஹெல்ப் பண்ணுப்போம். சோ உராய்வு இப்படி தாக்கும். சரியா? ஓகே, உராய்வு இப்படி தாக்கும். சரியா? நீங்க உராய்வு மாறி தாக்கும்னு சொல்லி எடுத்தாலும் ஆன்சர் மைனஸ்ல வந்து பிள்ளையா வரும். அதுக்கப்புறம் நீங்க யோசிப்பீங்க, ஓகே இங்கெல்லாம் வருமாக்க முடியும். சரியா? சோ நீங்க மாறி எடுத்தாலும் உங்களுக்கு ஆன்சர் மைனஸ்ல வந்து நீங்களே விளைவிக்கலீங்க. நம்ம ஆரம்பத்திலே சரியா போடுவோம். சரியா? சோ இப்ப எஃப் நீங்க கணிக்கலாம். இங்கல எம்ஜியும் எஃப்பும் இருக்கு. எஃப் பிளஸ் எம்ஜி பேலன்ஸ் பண்ண போது சாய்தல் வழியை கீழ் நோக்கி 3x2 எம்ஜி. சரியா? நிரட செங்குத்து கூறலாம் வராது. இந்த தளத்துக்கு செங்குத்து அரிக்கிற கூறுகள் எதுவுமே இயக்கத்துல பங்களிப்பு செய்யாது. சோ எஃப் வந்து அரை எம்ஜி தான், mg/2. சரிதான். இங்க உள்ள இல்லை உராய்வு என்ன இல்லை சமநிலையில இருக்கு. சோ இல்லை உராய்வு. சோ இப்ப நம்ம எஃப் சமன் மியூ ஆர் யூஸ் பண்ணோம்னா உராய்வு குணத்தை காணலாம். எஃப் சமன் மியூ ஆர். சரியா? எஃப் வந்து mg/2, மியூ வந்து காணணும், ஆர் வந்து mg cos θ. சோ mg வந்து 3mg இருக்குது. 3mg cos θ வந்து வர்க்கமூலம் 3x2 வரும். cos 30. இது வெட்டுப்பட mg வெட்டுப்பட மியூ வந்து 1x3 வர்க்கமூலம் 3 வரும். சரியான ஆன்சர் 5வது. ஓகே, அந்த 3mg மிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் 1x வர்க்கமூலம் 3 வந்துடும். பிள்ளையா போயிடும். கவனம். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம முடியும் தருவாய் நெருங்கிட்டோம். ஓகே, அடுத்தது 24 பாருங்க. 24 ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இரு பொருட்கள் 70 மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு கிடைத்தளத்தில் இருந்து 30 ms-1 30 வர்க்கமூலம் 3 ms-1 வேகத்தில் கிடையுடன் முறையே 30 பாகை 60 பாகை கோணத்தை அமைக்கும் வகையில் உருவில் காணப்படுகின்றவாறு எறியப்படுகின்றன. ஏ பி கிடைத்தரை அடையெடுத்த நேரம் t1, t2 ஆயின் t1 - t2. ஓகே, ஏ கொஞ்சம் கூட நேரம் எடுக்கும், ஏன்னா இப்படி மேல போய் வரும். பி வந்து இப்படி எறியப்படும், அது இப்படி நேரடியா வந்துடும். சோ குறைய நேரம் எடுக்கும். சோ அந்த நேர வித்தியாசம் தான் கேள்வி. ஓகே, நீங்க எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கூட செஞ்சு ஹார்ட் ஒண்ணு இதுல அழி. இதுக்கு சமன்பாடு எழுத போனீங்கன்னு சொன்னா கரெக்ட். சரியா? இது சும்மா லாஜிக்கலா செய்யறது. எப்படின்னா இதை இப்படித்தானே எறிகிறாங்க. இவருக்கு 30 பாகை, இதை இப்படி எறிகிறாங்க, 60 பாகை. சோ இங்க நேரத்தை தீர்மானிக்க போறது அவங்களோட நிலைக்குத்து கூறுகள். கிடைக்கூறு நேரத்தை தீர்மானிக்காது, நிலைக்குத்து கூறுகள் நேரத்தை தீர்மானிக்கும். 2 பேருக்கும் ஒரே இடப்பெயர்ச்சி தான் வரப்போகுது 70. இவர் வந்து எப்படி போவார்னா இப்படி போய் இவர் வந்து நிலத்தை அடிப்பார். இவர் வந்து இப்படி வருவார். சரியா? இப்படிதான் வரும், நல்லாவே வளைஞ்சு வரும். சரியா? நிலைக்குத்தா வராது, கொஞ்சம் நிலைக்குத்தா வந்துட்டு கடைசி துண்டு பிடித்த கோணத்தோட வரும். ஆனா அந்த கோணம் கூட நிலைக்குத்து சார்ந்ததா வரும். சரியா? ஏண்டா நிலைக்குத்து கூறு மிக பெருசா இருக்கு கிடைக்கூற விட. இங்கேயும் அதே மாதிரி தான் வரும் கடைசியில. ஏன்னா 2 பேருக்கும் பார்ப்போம் ஏன் அப்படி வரும். சரி, இப்போ நாங்க நிலைக்குத்து கூறுகளை பார்ப்போம். இவர் நிலைக்குத்து கூறு மேல் நோக்கி வரும், இவர் நிலைக்குத்து கூறு கீழ் நோக்கி வரும். சோ நான் வந்து ஏ மேல இருக்கிறவர், இவர் பி கீழ் இருக்கிறவர். சோ இவர வேகம் என்ன? ஏட வேகம் 30. ரைட்? 30. சார் நிலைக்குத்து கூறு வந்து 30 sin 30 வரப்போகுது.
ஓகே. ஸோ இந்த VYA VYA வந்து 30 sin 30 sin 30 6 ஆகவே 15 வரும். 30 sin 30 sin 30 6 15 வரும். பிக்கு பார்த்தா நிலைக்குத்து கூறு கீழ் நோக்கி வரும்போது இது மேல் நோக்கி வரும், இது கீழ் நோக்கி என்ன வரும்டா 30 கீழே வர்க்கமூலம் 3 தர sin 60 வரும். sin 60 30 கீழ் வர்க்கமூலம் 3 sin 60 வர்க்கமூலம் 3 into 2 இது மட்டுப்பட 32 வகுத்தா 15 தான் வருவது. இவர் நிலைக்குத்துவகம் 15 கீழே வரப்போறார், இவர் மேல 15 போறார். சோ மேல போயிட்டு சரியா திரும்ப இந்த அதே மட்டத்துக்கு திரும்ப வர சந்தர்ப்பத்தை யோசிங்க. 15 மேல போறது அதே மட்டத்துல திரும்ப கீழ் நோக்கி 15 ms -1 வரும். உங்களுக்கு தெரியும், ஒரே மட்டத்துல ஒரே வேகங்கள் காணப்படும், வழித்தடை இல்லாத போது என்ன குறித்த உயரத்துல அது குறித்த அழுத்த சக்தி வரும். அப்ப நம்ம என்ன இயக்க சக்தியை கொடுத்தோமோ அந்த இயக்க சக்தி ஆக மேல போய் 0, அதாவது நிலைக்குத்தா போற வேகம் மட்டும் 0வா கிடை வேகம் இருக்கும். சரியா, நிலைக்குத்த மட்டும் யோசிங்களே. சோ நிலைக்குத்து வேகத்தால கன்சியூம் பண்ணப்பட்ட அந்த இயக்க சக்தி எல்லாம் இங்க 0 ஆகும். அதுக்கு பதிலா அழுத்த சக்தி கூடி இருக்கு. திரும்ப அந்த நிலைக்குத்து வேகம் கூடும், அந்த அழுத்த சக்தி குறைய. சோ ஒரே மட்டத்துல அதே வேகம் வரும். அல்லது v வர்க்கம் சமன் u வர்க்கம் சக 2as பாவீங்க. s வந்து 0 வரதா v வர்க்கம் சமன் u வர்க்கம். சிம்பிள். ஆகவே இங்க ஒரே மட்டத்துல இடப்பெயர்ச்சி 0 வரும்போது இவருக்கு கீழ் நோக்கி 15 ms -1 தான் நிலைக்குத்து வேகமா வரும். இவர் இங்கிருந்து 70 மீட்டரை கடக்கிறதுக்கு 15 ms -1 நிலைக்குத்து வேகத்தோட பரவளைவு பாதையில வருவார். கீழ் நோக்கி நீங்க s சமன் ut plus half at² பாவிச்சீங்கன்னா ஒரு நேரம் வரும். அந்த நேரம் தான் என்ன, t2 அவங்க சொல்றாங்க, b எடுத்த நேரம். சோ இது இங்க இருந்து இங்க வரதுக்கு எடுத்த நேரமும், இவர் அதே 15 நிலைக்குத்து வேகத்தோட அதே 70 மீட்டரை கடக்கிறதுக்கு எடுக்கிற இந்த நேரமும் சமன் இதுக்கு t2 தான் எடுக்கும். ஆனா இவர் எடுத்த மொத்த நேரம் என்ன, t1. ஏன்னா மேல போயிட்டு கீழே வந்து திரும்ப கீழே வரதுக்கு எடுத்ததுதான் t1. சரியா, அப்போ இந்த காலப்பகுதிக்கு எடுத்த நேரம் என்ன வரும், இந்த இயக்கத்துக்கு எடுத்த நேரம் மொத்த நேரம் t1 தான், இந்த காலப்பகுதிக்கு t2 தான், இந்த காலப்பகுதிக்கு என்ன வரும், t1 minus t2. ஓகே, திரும்ப சொல்றேன். இவர் நிலைக்குத்து வேகம் 15 வர எடுக்கிற நேரம் தான், அதே மட்டத்திலிருந்து இவர் அதே 15 நிலைக்குத்து வேகத்தோட கீழே வர எடுக்கும். மொத்த இயக்கத்துக்கு a எடுக்கிற நேரம் t1, இங்க வார இயக்கத்துக்கு எடுக்கிற நேரம் t2. அந்த வித்தியாசம் t1 minus t2 இந்த இடப்பட்ட இயக்கத்துக்கு எடுக்கும். ஓகே, சோ இந்த t1 minus t2 மேல போயிட்டு கீழே வாரத்துக்கு எடுத்த டைம். நிலைக்குத்து வேகம் எத்தனை, 15. சோ நிலைக்குத்து வேகம் 15 அதையும் மனசால செய்யலாமே பிள்ளைகள். 15 மேல போனா ஓய்வுக்கு வர எவ்வளவு நேரம் எடுக்கும், நிலைக்குத்து வேகம் ஓய்வுக்கு வர? ஒரு செகண்டுக்கு 10 இல்லையா குறையும். சோ 15 ஓய்வுக்கு வாரத்துக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும்னு கேட்கிறேன். வெரி குட், 1.5. இங்க இருந்து இங்க வர, திரும்ப இங்க இருந்து இங்க வர இன்னொரு 1.5. சோ 3 செகண்ட். சோ t1 minus t2 3 செகண்ட். t1 minus t2 3 செகண்ட். சோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எக்ஸ்ட்ராவா அந்த காலப்பகுதியில் அவர் இயங்குற அந்த இயக்கம் தான் இங்க வினவப்படுது. சரியா, யாருக்குமே டவுட் இருக்கா? தயவு செஞ்சு சமன்பாடு பாவிச்சு செய்யாதீங்க. இதை அப்படி செஞ்சா அந்த எம்சிக்கோட அழகு குறைஞ்சிரும்.
இந்த படத்தை கீறி அந்த நிலற்றி காட்டுனீங்கன்னாலே அதான் பெரிய விளக்கம் இந்த கேள்விக்கு. ஓகே, அடிக்கிறேன். கடைசி கேள்வி செய்யறோம். இதுவும் பெருசா காட்டினாலும் இந்த கேள்வி லேசான ஒரு கேள்வி. சரியா? ஓகே, சோ அந்த மேலுள்ள கேள்வி செய்யக்குள்ள எங்களுக்கு இன்னொரு கேள்வி ஞாபகம் வரும்னா, பாசிபிள் கேள்வி இருக்கு. ஒரு போல எரிஞ்சிட்டு இன்னொரு போல அதே போட்ல 2 செகண்ட் பிந்தி எறிகிறாங்க. ஸோ முதல் பால் மேல போயிட்டு திரும்ப வரும்போது இந்த 2வது பாலும் அந்த முதல் பாலும் மோதுவாங்க புள்ளியில. ஸோ 2 பேரும் ஒரே மட்டத்துக்கு வரும்போது 2 பேருக்கும் ஒரே வகையான இயக்கம் இருக்கும். இவர் வேகம் மட்டும் கீழ் நோக்கி, இவர் வேகம் மேல் நோக்கி இருக்கும். ஆனா ஒரே மட்டத்துல ஒரே கதிகள் அல்லது வேகத்திற பருமன்கள் காணப்படும். ஸோ நம்ம எடுக்கிற எப்படின்னு சொன்னா, இந்த முதலாவது பந்து 2 செகண்ட் முன்னுக்கு தான் எறியப்பட்டுச்சு. ஸோ அது எக்ஸ்ட்ரா இயங்கின இயக்கம் 2 செகண்ட்ல நடந்த இயக்கம் தான் அது. ஸோ இதுல ஒரு செகண்ட், இதுல ஒரு செகண்ட் போகும். ஸோ அதை வச்சு அதிக உயரத்துல இருந்து எவ்வளவு உயரத்துல மோதும்னு காணலாம், மோதும் போது எவ்வளவு கதிருக்கும்னு காணலாம். எல்லா விதமும் நம்ம செய்யலாம். சரியா? ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லீனியர் மோஷன்ல வந்து ஒரு பழைய பாஸ்ட் பேப்பர் கேள்வி. பாஸ்ட் பேப்பர் செஞ்சா ஞாபகம் இருக்கு, செய்யாட்டி இனிமே செய்யுங்க. சரியா? ஓகே, 7 கிராஸ் இருந்தா போய் செய்யுங்க. ஒரே மட்டம் என்ன? சோ இதுல இருந்து ஒரு துரளி ஒண்ணு, இது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்ல கார் எல்லாம் போற மாதிரி துரளி போக போகுது. சொல்றாங்க, உருவில் காட்டப்பட்டுள்ள கிடையுடன் 30 பாகை சாய்வில் உள்ளதும் 22.5 மீட்டர் நீளமுடையதுமான ஒரு ஒப்பமான சாய்தளத்தின் அடியில் துரளி ஒன்று யூ வேகத்துடன் தளத்தின் வழியில் இருக்குமாறு எறியப்படுகின்றது. சாய்தளத்தின் உச்சியிலிருந்து விலகி உச்சியின் அதே உயரத்திலும் 2 வர்க்கம் மூலம் 2 தூரத்திலும் உள்ள கிடைமட்டத்தை மட்டுமட்டாக துளறி அடைகிறது. மட்டுமட்டாக அடையுதா சரியா இங்க வந்திருக்கு இந்த பாயிண்ட்ல தான் மட்டுமட்டா. ஓகே, சோ கிடைமட்டத்தை அடைய தேவையான யூவின் இழிவு பெருமானம். ஓகே, சோ மட்டுமட்டாகண்டா இங்க வரணும். சரியா? சோ யூட இழிவு பெருமானம் தான் கேக்குறாங்க. சோ நீங்க சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் யூ இருந்தா கொஞ்சம் இங்கால போயிருக்கலாமே. சாத்தியமான மட்டுமட்டா போறதுக்கு இழிவு பெருமானம் கேட்கறதால சரியா இங்க வந்து லேண்ட் ஆகுற மாதிரி தான் நம்ம எடுக்கணும். சோ அந்த இயக்கம் வந்து ஒரு இயக்கமா காணப்படும். சரியா? அதே மட்டத்துல வார்த்தாலே நல்ல சமைச்சீர் அரைக்கும். ஓகே, அது எரிய கோணம் வந்து என்ன வரும்? எனிவன்? எரிய கோணம் சாய்தளத்தின் வழியே வந்ததால இது வேகம் வந்து சாய்தளத்துல சாயோட திசை வழியே இருக்கும். இது 30 பாகை எடுத்தால் இதுவும் 30 பாகையாகத்தான் இருக்கும். சரியா? ஓகே, இவருக்கு ஒரு வேகம் இங்க வரும், அதுக்கு ஒரு கிடைக்கூறு இருக்கும், ஒரு நிலைக்குத்துக்கூறு இருக்கும். சரியா? அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த வெறி இயக்கம் நடந்திருக்கு. தரவுகள் இது 22.5 தராங்க, இது 20 வர்க்கம் மூலம் 3 சொல்லி தராங்க மீட்டர். சரியா? அது மீட்டர் போடல, என்ன தெரியாது, மீட்டர் போடல. சோ நாங்க ஆரம்ப வேகத்தை காணணும். இந்த யூ அந்த ஆரம்ப வேகத்தை காணணும். சோ நாங்க எப்படி காண்றது? இப்ப அதை காண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்டா, இந்த இறுதி வேகத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இறுதி வேகம் இந்த துரலிட நுனி உச்சிக்கு வரும்போது வி அறிக்க போகுதுன்னு எடுத்தா அது கிடைக்கூறு வி cos 30, அதாவது வர்க்கம் மூலம் 3/2 வி. நிலைக்குத்துக்கூறு வி sin 30, சோ வி பை 2. வி cos 30 வர்க்கம் மூலம் 3/2 வி sin 30 அரதனை, சோ வி பை 2 நிலைக்குத்துக்கூறு. சரியா? ஓகே, சோ இப்ப நாங்க
இந்த வேகத்தை காணலுமா? எப்படி வேகத்தை காணலாம்? எஸ், சோ இந்த வேகத்தை நீங்க கண்டீங்கன்னு சொன்னா ஆரம்ப வேகத்தை நீங்க காணலாம். ஏன்னா உங்களுக்கு தூரம் தெரியும், இந்த காலப்பகுதியில அமர்முடுதல் தெரியும். சோ நீங்க லேசாக அதை காணலாம். சோ எப்படி காணலாம்? இதோட எரியம் பரப்பு நேரம் காண்றது, அதுக்கப்புறம் இதை வச்சு வேகத்தை காணலாம். சரியா? சோ மேல் நோக்கி போய் கீழே வாரத்துக்கு நீங்க நேரம் காண்றது எரியம். சோ மேல் நோக்கி இயக்கத்துக்கு எஸ் சமன் யூடி பிளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர் பாவிக்கலாம். சரியோ? சோ இங்க இருந்து அதே கிடைமட்டத்துக்கு வரும்போது எஸ் வந்து 0, யூ வந்து நிலைக்குத்துவகம் v by 2 தர டி தெரியா, பிளஸ் ஹாஃப் ஏ வந்து அது -10 வரும் மேல் நோக்கி பாய்க்கிறதால தர டி வர்க்கம். சரி, ரெண்டுல ஒண்ணு வந்தா ஹாஃப் தர 10 டி வர்க்கம் சமன் v by 2 into t. டி வெட்டலாம், இது மேத்தமெட்டிக்கலா இல்ல, பட் சும்மா செய்யணும். சோ டி சமன் என்ன? v by 10 seconds. சரி, இப்ப அதை வச்சு கிடைவீச்சை வச்சு அதை வச்சு நாங்க கிடைவீச்சுக்கு பாவிச்சு நாங்க வேகத்தை துணியலாம். சோ கிடையாக எஸ் சமன் யூடி, யூடி போட்டா எஸ் வந்து 20 வர்க்கமூலம் 3 சமன் யூ வர்க்கமூலம் 3/2 வி தர நேரம் v by 10. சரியா? சோ வர்க்கமூலம் 3 வெட்டலாம், இது 20, இதுல போனா 20 20 சமன் v வர்க்கம். சோ v சமன் 20 ms - 1. ஓகே, சோ இப்ப என்ன கண்டு சொல்லுங்க, என்ன வருது ஆரம்ப வேகம்னு சொல்லி. இறுதி வேகம் கண்டாச்சு, ஆரம்ப வேகம் என்ன வருது கண்டா? கடைசியா கேள்வி கேட்டு முடிப்பு முடிவா. மஹதி, என்ன சமன்பாடு பாய்க்க போறீங்க ஆரம்ப வேகத்தை காண்றதுக்கு? ம், ஒப்பமான சாய்தள வழியே இயக்கம். எஸ், எக்ஸலண்ட். v squared equal to u squared plus 2as. சோ இறுதி வேகம் தான் இந்த v squared. சோ 20 வர்க்கம். u squared தேவை பிளஸ் 2a வந்து g sin theta 30. இப்ப g sin theta 5 10 sin 30 வரும். சோ g sin theta 5. ஆனா நாங்க சாய்தள வழியை மேல் நோக்கி பாய்க்கிறதால இது அமர்முடுதல வரப்போகுது. சோ -5 எஸ் வந்து 22.5. சரியா? 22.5. பாருங்க, I2 10 இதோட பெருக்குனா 225. இந்த மைனஸ் அடிக்கிறதால -225 அப்படியே இஞ்சில போய் இந்த 400 கூட்டுப்படும். சோ 625 வருது. சோ யூ வந்து 25 ms - 1. சரியான ஆன்சர் 5ஆவது. ஓகே, பாருங்க, கஷ்டமான கேள்வி இல்லை, இதுவும் லேசான ஒரு கேள்வி. சரியா? எனி டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இதுல? டவுட்ஸ் டவுட்ஸ் டவுட்ஸ்? ஓகே, தேங்க்யூ.